மஷின் லேர்னிங் ஒரு மாயாஜாலம் மாதிரி தோணும். மொழிகளை மொழிபெயர்க்கிற, படங்களை உருவாக்குற, காரை ஓட்டுற, கோட் எழுதுகிற மாடல்ஸ். ஆனால் இது எல்லாத்துக்கும் அடியில் மாயாஜாலம் எதுவும் இல்லை. அங்கே இருக்கிறது மேத்தமேட்டிக்ஸ் தான். அதுவும் ரொம்ப கொஞ்சம் தான். இந்த வீடியோவில் அந்த மேத்தமேட்டிக்ஸின் பின்னாடி இருக்கிற இன்ட்யூஷனை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மனப்பாடம் பண்ண வேண்டிய வரட்டு ஃபார்முலாக்கள் இல்லை, ஒவ்வொரு ஐடியாவும் உண்மையில் என்ன பண்ணுதுங்கிற ஒரு உணர்வு. ஏன்னா ஒரு தடவை இன்ட்யூஷன் வந்துட்டா அந்த ஈக்குவேஷன்கள் பயமுறுத்துறதை நிறுத்திடும். அவள் எளிமையாக தெளிவாக தெரியும். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மெஷின் லேர்னிங் எல்லாமே 4 மேத்ஸ் பகுதிகள் மேலே கட்டப்பட்டிருக்கு. லினியர் ஆல்ஜிப்ரா, அதுதான் டேட்டா, வெக்டர்ஸ், மேட்ரிசஸ், அவைகளை சுற்றி நகர்த்துகிற ஜியோமெட்ரி. கேல்குலஸ், அதுதான் கற்றுக்கிற சிக்னல். மாடல் எப்படி இன்னும் நல்லா ஆகலாம்னு சொல்கிற ஸ்லோப்ஸ், கிரேடியன்ட்ஸ். ஆப்டிமைசேஷன், அதுதான் ட்ரைனிங் லூப். எரரன், ஒரு லேண்ட்ஸ்கேப் மேலே மலையிலேருந்து கீழே உருண்டு வர்றது. அப்புறம் ப்ராபபிலிட்டி, அதுதான் அன்சர்டன்ட்டியை எப்படி கையாளுறதுங்கிறது. இந்த நாளையும் வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு மாடல் பார்க்குற மிக மூல எண்களிலிருந்து ஆரம்பித்து ட்ரெயின் பண்ணப்பட்ட, கேலிப்ரேட் பண்ணப்பட்ட மாடலில் முடிக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு எளிமையான, கிட்டத்தட்ட விளையாட்டுத்தனமான ஐடியாவோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ப்ராப்ளமை பல வேறு வேறு வடிவங்களில் தீர்க்கலாம்ங்கிற ஐடியா. அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த முதல் சாப்டரின் பெரிய ஐடியா இதுதான். ஒரே ப்ராப்ளமை பல வேறு வடிவங்களில் எழுதலாம். சரியான வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு கடினமான ப்ராப்ளமை எளிமையாக மாற்றுது. இதோட 3 முகங்களை உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வெறும் கோடுகளை வரைஞ்சு எண்ணியே தீர்க்கக்கூடிய ஒரு மல்டிப்ளிகேஷன். அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றின ஒரு வேர்ட் ப்ராப்ளம், அதை ஒரு கிராஃபில் குறுக்காக வெட்டுற 2 கோடுகளாக மாற்றுவோம். கடைசியாக அதே ப்ராப்ளமை ஒரே சுருக்கமான இக்குவேஷனாக சுருக்குவோம். அதுதான் லீனியர் ஆல்ஜிப்ராவாக மாறுது. கோடுகளில் இருந்து ஆரம்பிக்கலாம். இது சில நேரம் ஜாப்பனீஸ் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்னு சொல்லுவாங்க. முதல் தடவை பார்க்கும்போது இது மந்திரம் மாதிரி தெரியும். பாருங்கள், நான் 21 13ஆல் பெருக்கணும். பள்ளியில் கற்றுக்கின மாதிரி பண்ணாமல் அதை வரைஞ்சி காட்டுறேன். முதல் எண் 21க்கு 2 கோடுகள் வரைஞ்சி ஒரு சின்ன இடைவெளி விட்டு அப்புறம் ஒரு கோடு வரைஞ்சேன். 2 1 21. இரண்டாவது எண் 13க்கு மறுபக்கமாக குறுக்கா கோடுகள் வரைஞ்சேன். ஒரு கோடு, ஒரு இடைவெளி, அப்புறம் 3 கோடுகள். 1 3 13. இப்போ கோடுகள் எங்கே குறுக்கா வெட்டுதுங்கிறத மட்டும் எண்ணுறேன். இந்த வெட்டுற புள்ளிகள் இயற்கையாக 3 மூலை விட்ட காலம்ஸாக விழுந்துடுது. இடது காலம் 100கள், நடுக்கோளம் 10கள், வலது காலம் ஒற்றை இலக்கங்கள். புள்ளிகள் எண்ணுங்க. 100கள் காலமில் 2, 10களில் 7, ஒற்றை இலக்கங்களில் 3, 2 7 3 273. அதுதான் சரியாக 21 பெருக்கல் 13. இப்போ நீங்கள் உங்கள் டேக்ஸை இந்த மாதிரி கணக்கு போடுங்கன்னு நான் சொல்லலை. பாயிண்ட் இந்த ட்ரிக்கை விட ஆழமானது. நாம் ஒரு மல்டிப்ளிகேஷனை சுத்தமான அரித்மெட்டிக் நாட் எடுத்து வெற்ற புள்ளிகளை என்ற ஒரு ஜியாமெட்ரி ப்ராப்ளமாக மாற்றணும். ஒரே பதில், முழுசாக வேறு வடிவம். அந்த ஒரே ஐடியா வடிவத்தை மாற்று, கடினமான ப்ராப்ளம் எளிமையாக மாறிடும். இந்த முழு வீடியோவுக்கும் மஷின் லேர்னிங் முழுசுக்கும் ஓடுற ஒரு நூல். அதை இன்னொரு தடவை ஒரு உண்மையான உலக ப்ராப்ளமில் பார்ப்போம். உண்மையான ப்ராப்ளம்கள் நேர்த்தியான இக்குவேஷனாக வந்து சேராது, அவள் கதைகளாக தான் வரும். அதனால் ஒரு கதை எடுத்துக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பிஸியான இரவு. ஒரு ஷெஃப் சில மணி நேரம் வேலை பண்ணுறார், அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு அசிஸ்டண்ட் சில மணி நேரம் வேலை பண்ணுறாரு, அதை ஒய்னு வச்சுக்கலாம். நமக்கு 2 விஷயம் சொல்லப்படுது. முதல், இருவரும் சேர்ந்து 6 மணி நேரம் வேலை பண்ணாங்க. இரண்டாவது, ஷெஃப்பை விட 2 மடங்கு மணி நேரம் அசிஸ்டண்ட் வேலை பண்ணார். கேள்வி என்னென்னா, ஒவ்வொருத்தரும் உண்மையில் எத்தனை மணி நேரம் வேலை பண்ணாங்க? இப்போ இதுதான் மேத்தமேட்டிக்ஸ்லேயே முதல் உண்மையான திறமை. ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒரு எக்குவேஷனாக மாற்றுறது. நான் மொழிபெயர்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். முதல் விஷயம், சேர்ந்து 6 மணி நேரம் வேலை பண்ணாங்க, இதுவாக மாறுது. எக்ஸ் கூட்டல் ஒய் சமம் 6. இரண்டாவது விஷயம், ஷெஃபன் நேரத்தை விட 2 மடங்கு அசிஸ்டண்ட் வேலை பண்ணார், இதுவாக மாறுது. ஒய் சமம் 2x. 2 வாக்கியங்கள், 2 இக்குவேஷன்கள், 2 அன்னோன்கள், 2 விஷயங்கள். அந்த சமநிலை எத்தனை அன்னோன்களோ அத்தனை இக்குவேஷன்கள். அதுதான் ஒரு ப்ராப்ளமை தீர்க்கக்கூடியதாக ஆக்குது. அதை தீர்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது, ஷெஃப் 2 மணி நேரமும் அசிஸ்டண்ட் 4 மணி நேரமும் வேலை பண்ணாங்க. கதையோட சரி பாருங்க. 2 கூட்டல் 4 6. சரி. 4 என்பது 2ஓட 2 மடங்கு. சரி. வார்த்தைகளும் எண்களும் ஒத்துப்போகுது. ஆனால் அதை கையாள தீர்க்கிறது தான் சலிப்பான பகுதி. சுவாரஸ்யமான கேள்வி என்னென்னா, இந்த ப்ராப்ளம் பார்க்க எப்படி இருக்குது? ஏன்னா அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சால் புரிஞ்சிக்க முடியும். அதை வரைஞ்சி பார்ப்போம். இது கார்ட்டீசியன் பிளேன், வெறும் ஒரு கிடைமட்ட ஆக்சிஸும் ஒரு செங்குத்து ஆக்சிஸும். பள்ளியிலிருந்து நீங்கள் பார்த்த அதே கோஆர்டினேட் சிஸ்டம். இதோ ஒரு அழகான உண்மை, ஒவ்வொரு லினியர் இக்குவேஷன்டையும் வரைஞ்சா அது ஒரு நேர்கோடு. நம்ம ஒவ்வொரு இக்குவேஷனும் y சமம் mx கூட்டல் bங்கிற வடிவத்தில் இருக்குது. அங்கே m என்பது அந்த கோட்டோட ஸ்லோப், அது எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. b என்பது அது செங்குத்து ஆக்சிஸை எங்கே வெட்டுதுங்கிறது. நம்ம முதல் இக்குவேஷன் x கூட்டல் y சமம் 6, y சமம் கழித்தல் x கூட்டல் 6ங்கிறதா மறுசீரமைக்கப்படுது. மெதுவாக கீழே சாயிற ஒரு கோடு, அது வரைகிறத பாருங்கள். நம்ம இரண்டாவது இக்குவேஷன் y சமம் 2x, ஒரிஜின் வழியாக செங்குத்த மேலே ஏறுற ஒரு கோடு. வலது பக்கம் எடுக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அது 2 அடி மேலே போகுது, அதுவும் வரைகிறத பாருங்கள்.
இப்போ அந்த 2 கோடுகளும் எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள். அந்த ஒரே புள்ளி x சமம் 2 y சமம் 4ல் அதுதான் ஒரே நேரத்தில் 2 கோடுகள் மேலேயும் இருக்கிற ஒரே இடம். 2 கோடுகள் மேலேயும் இருக்கிற ஒரு புள்ளி 2 ஈக்குவேஷன்களையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்துது. அதனால் அந்த வெற்ற புள்ளி வெறும் ஒரு அழகான படம் இல்லை, அதுதான் பதில். ஷெஃப் 2 மணி நேரம், அசிஸ்டன்ட் 4 மணி நேரம் வேலை பண்ணாங்க. நாம் எந்த ஆல்ஜிப்ராவும் பண்ணலை, அது ஜியாமெட்ரியே நமக்காக பண்ண விட்டோம். அது ஒரு ஆழமான மாற்றம். நாம் ஒரு ப்ராப்ளமை சிம்பிள்களை கையாண்டு தீர்க்கலை, மாறா ஒரு ஸ்பேஸ்குள் கார்டீசியன் பிளேன்குள்ளே போய் தீர்த்தோம். அங்கே பதில் வெறுமனே 2 கோடுகள் சந்திக்கிற இடம். ப்ராப்ளம்களை சரியான ஸ்பேஸில் வச்சு தீர்க்கலாம்னு இப்போ நமக்கு தெரியும். அதை மனசில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் லினியர் ஆல்ஜிப்ரா இருக்கிறதுக்கான முழு காரணம். ஆனால் முதல்ல இதை இன்னும் சுருக்கமாக ஆக்க முடியுமா? நம்ம 2 ஈக்குவேஷனையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வெறும் எண்களை மட்டும் வெளியே எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கிற எண்கள் ஒரு கிரிடாக உருவாகுது. அந்த கிரிடை நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே அதை கேபிட்டல் ஏன்னு பேர் வைப்போம். அந்த 2 அன்னோன்கள் எக்ஸும் ஒய்யும் வெக்டர்னு சொல்கிற ஒரு சின்ன காலம்னு எடுக்குது. வலது பக்கத்தில் இருக்கிற பதில்கள் இன்னொரு வெக்டர் பியாக எடுக்குது. இப்போ முழு சிஸ்டமும் 2 ஈக்குவேஷன்களும் ஒரே நேரத்தில் 3 சிம்பிள்களாக சுருங்குது. ஏஎக்ஸ் சமம் பி, அதுதான் லினியர் ஆல்ஜிப்ராவோட சுருக்கம். ஒரு மேட்ரிக்ஸ் அன்னோன்களோட ஒரு வெக்டரை பெருக்க பதில்களோட ஒரு வெக்டர் கிடைக்குது. இதோ இது ஏன் சக்தி வாய்ந்ததுன்னு. அதை தீர்க்க நாம் ஒரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். எக்ஸ் சமம் ஏ இன்வர்ஸ் பெருக்கல் பி. ஒரு மேட்ரிக்ஸின் இன்வர்ஸ் என்பது வகுக்கிறது மாதிரி ஏ என்ன பண்ணதோ அதை திரும்ப செயல் தவிர்க்குது. பாருங்கள், நான் இன்வர்ஸை வச்சு தீர்க்கும்போது எனக்கு திரும்ப எக்ஸ் சமம் 2 y சமம் 4 கிடைக்குது. அதே ஷெஃப் அசிஸ்டன்ட் பதில். ஆனால் இதோ முக்கியமான பகுதி. 2 ஈக்குவேஷனை கையால் தீர்க்கிறத நீங்கள் காகிதத்தில் பண்ணிடலாம். ஆனால் இன்வர்ஸை வச்சு தீர்க்கிற இந்த சுருக்கமான வடிவம் ஏஎக்ஸ் சமம் பி. உங்ககிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கா, 10,000 ஈக்குவேஷன் இருக்காங்கிறத பற்றி கவலைப்படாது. எந்த அளவுலையும் அது அதே ஆப்ரேஷன் தான். அந்த ஸ்கேலபிலிட்டி, அந்த ஒரே சுத்தமான ஐடியா, ஒரே நேரத்தில் மில்லியன் கணக்கான அன்னோன்களை கையாளுறது, அதுதான் மெஷின் லேர்னிங் மேட்ரிசஸ் வெக்டர்ஸ் அண்ட் மொழியில் எழுதப்படுறதுக்கான சரியான காரணம். அதனால் அந்த மொழியை ஆரம்பத்திலிருந்தே ஒழுங்காக கற்றுக்க போவோம். லினியர் ஆல்ஜிப்ரா என்பது டேட்டாவோட மொழி. ஒரு மாடல் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், ஒரு வேர்ட், ஒரு பிக்சல், ஒரு யூசர், ஒரு சவுண்ட், எண்களோட ஒரு லிஸ்ட்டாக மாற்றப்படுது. ஒரு தடவை அது ஒரு கிரிட்டில் எண்களாக ஆனதும் அதை நம்மளால் சுழற்ற, நீட்ட, ஒப்பிட, அழுத்த முடியும். ஒரு டீப் நியூரல் நெட்வொர்க்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டரில் கிட்டத்தட்ட 99% ஒரே ஆப்ரேஷன் தான், மேட்ரிசஸை பெருக்கிறது. அதனால் இந்த சாப்டர் தான் எல்லாத்துக்கும் அடியில் இருக்கிற அடித்தளம். மிக அடிப்படையான ஒரே ஆப்ஜெக்டில் இருந்து ஆரம்பிப்போம். வெக்டர். சரி, என்ன ஒரு வெக்டர்? 2 பதில்கள், ஆனால் அவை ஒரே பதில் தான். முதல் பதில், ஒரு வெக்டர் என்பது வெறும் வரிசைப்படுத்தப்பட்ட எண்களோட ஒரு லிஸ்ட். இங்கே இதில் 2 எண்கள் இருக்குது, ஒரு எக்ஸ் காம்போனன்ட், ஒரு ஒய் காம்போனன்ட். நான் இந்த அம்புக்குறியை நகர்த்தும் போது மேலே இருக்கிற பிராக்கெட் மாற்றதை பாருங்கள். ரெண்டாவது பதில், ஒரு வெக்டர் என்பது ஒரு அம்புக்குறி, ஆரிஜின்லேருந்து அந்த மையத்திலிருந்து ஸ்பேஸில் ஒரு புள்ளியை நோக்கி காட்டுறது. அந்த 2 எண்கள் வெறுமனே நுனி அடைய நீங்கள் எவ்வளவு குறுக்கா எவ்வளவு மேலே பயணம் பண்ணுறீங்கிறது தான். நான் இந்த அம்புக்குறியை இழுக்கும்போது சிவப்பு காம்போனன்ட் என்பது கிடைமட்ட தூரம், பச்சை காம்போனன்ட் என்பது செங்குத்து தூரம். அந்த அம்புக்குறியோட நீளமே அந்த வெக்டரின் அளவு. இப்போ இது ஏன் மெஷின் லேர்னிங்க்கு முக்கியம்? ஏன்னா எம்எல்ல எல்லாமே ஒரு வெக்டர். கிங் மாதிரி ஒரு வேர்டு கிட்டத்தட்ட 300 எண்களோட ஒரு லிஸ்ட்டாக மாறுது. ஒரு ஃபோட்டோ ஆயிரக்கணக்கான எண்களோட ஒரு லிஸ்ட்டாக மாறுது. ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒன்று. ஒரு கஸ்டமர் அவங்களோட நடத்தைகளோட ஒரு வெக்டராக மாறுது. ஒரு தடவை உங்கள் டேட்டா ஒரு வெக்டராக ஸ்பேஸில் ஒரு அம்புக்குறியாக ஆனதும் அது எவ்வளவு நீளம், எந்த திசையை நோக்கி காட்டுது, இன்னொரு அம்புக்குறிக்கு எவ்வளவு கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் அளக்கலாம். அந்த அளவீடுகள் தான் முழு விளையாட்டே. இங்கே நம்மக்கிட்ட 2 டைமென்ஷன்ஸ் தான் இருக்குது, ஏன்னா நான் வரைய முடியாது 2 தான். ஆனால் ஒரு வெக்டருக்கு 3 நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, அல்லது 300 அல்லது 1000 இருக்கக்கூடாது, இன்னும் எதுவும் கிடையாது. மேத்ஸ் எல்லாம் ஒன்று தான். நம்மளால் 1000 டைமென்ஷனல் ஆரோவை மட்டும் கண் முன்னாடி கொண்டு வர முடியாது, அவ்வளோதான். இங்கே 2 டைமென்ஷன்ஸில் நீங்கள் உருவாக்குற இந்த இன்ட்யூஷன் மேலே போக போக அப்படியே உதவும். ஒரு வெக்டர் ஒரு ஆரோனா ஒரு மேட்ரிக்ஸ்னா ஆரோஸாக நகர்த்துற ஒரு மெஷின் ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்பேஸாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மேட்ரிக்ஸ்னா நம்பர்ஸோட ஒரு கிரிட். அதோட ட்ரிக் என்னென்னா அதை காலம்ஸாக படிக்கணும். முதல் காலம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அப்புறம் சிவப்பு பேசிஸ் ஆரோ எங்கே போய் விழுதுன்னு சொல்லும். ரெண்டாவது காலம் பச்சை பேசிஸ் ஆரோ எங்கே போய் விழுதுன்னு சொல்லும். அந்த 2 ஆரோஸ் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிட்டா மொத்த கிரிடும் அதையே ஃபாலோ பண்ணும். ஸ்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவங்களோட சேர்ந்து போயிடும். நான் இந்த நாப்ஸை திருப்பறதை பாருங்கள். முழு பிளேனும் சுழலுது, இழுக்குது, ஷேர் ஆகுது. அதுதான் ஒரு மேட்ரிக்ஸ் உயிரோட. அந்த ஷேடட் ஸ்கொயராக பாருங்கள், அது ஒரு யூனிட் ஸ்கொயராக ஆரம்பிக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதை வார்ப் பண்ணுறது. அதோட ஏரியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது, டிட்டர்மினன்ட். அந்த மேட்ரிக்ஸ் ஸ்பேஸாக எவ்வளோ ஸ்கேல் பண்ணுறதுன்னு டிட்டர்மினன்ட் சொல்லும். நான் நாப்ஸை டியூன் பண்ணி டிட்டர்மினண்ட்டாக 0க்கு கொண்டு வந்தால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். முழு ஸ்கொயரும் ஒரே லைன் மேலே ஃப்ளாட்டாக கலாப்ஸ் ஆகிடுது. ஸ்பேஸ்
ஒரே டைமென்ஷனாக நசுங்கிடுச்சு. அப்படியான அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர். அதை திரும்ப அன்டூ பண்ண முடியாது, இன்வர்ஸே கிடையாது. இன்ஃபர்மேஷன் அழிஞ்சு போச்சு. இப்போது இதை திரும்ப கனெக்ட் பண்ணுவோம். ஒரு வெக்டரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா அதை ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். வெளியே ஒரு புது ட்ரான்ஸ்ஃபார்ம்டு வெக்டர் வரும். பல மேட்ரிக்ஸை ஒன்றா சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கிடைக்குது. டீப் லேர்னிங்கில் எல்லாத்துலேயும் ரொம்ப காமனாக பண்ணுறது இதுதான். இதோ இங்கே ரியல் வேர்ல்டு ஹுக். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே அட்டென்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னா இதுதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்குள்ளே. ஒரு மாடல் ஒரு வேர்டை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த வேர்டோட வெக்டரை லேர்ன்டு மேட்ரிக்ஸஸோட மல்டிப்ளை பண்ணி அதோட குவேரி, அதோட கீ, அதோட வேல்யூவை உருவாக்குது. அந்த ஃபேமஸ் Q, K மற்றும் V. அவ்வளோ இதுதான். ஒரு வெக்டர் ஒரு மேட்ரிக்ஸால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேறு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்கிற புது வெக்டராக மாறுது. ஒரு லாங்குவேஜ் மாடல் பே அட்டென்ஷன் பண்ணுற ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அது செய்யுது. வெக்டர்ஸோட நாம் பண்ணுற ரொம்ப சிம்பிளான 2 விஷயங்கள். அவங்கள ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது. ரெண்டுக்கும் க்ளீனான ஒரு விஷுவல் அர்த்தம் இருக்குது. 2 வெக்டர்ஸை ஆட் பண்ணணும்னா அவங்கள டிப் டு டெயிலாக வைக்கணும். முதல் ஆரோ வழியாக நடந்து போங்க, அப்புறம் 2வது ஆரோ வழியாக தொடர்ந்து போங்க. நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அதுதான் சம் அண்ட் அந்த ஊதா ஆரோ. அது ரெண்டுமா சேர்ந்த பயணம். நான் எந்த ஆரோவை நகர்த்தினாலும் அந்த ஊதா சம் அதை ஃபாலோ பண்ணுது. சப்ட்ராக்ட் பண்ணணும்னா -B1 உங்களுக்கு பச்சை ஆரோ கிடைக்குது. அது பிலேருந்து ஏக்கு பாயிண்ட் பண்ணுது. சப்ட்ராக்ஷன்னா 2 ஸ்டேட்ஸுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம். அது சும்மா ஒரு சின்ன விஷயம் இல்லை. மஷின் லேர்னிங்கில் மாடல் எங்கே இருக்குதோ அதுக்கும் எங்கே இருக்கணுமோ அதுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் தான் சரியாக ஒரு எரர் சிக்னல். ஒரு மாடல் தான் இப்போ எவ்வளோ தப்பாக இருக்குன்னு அளக்கிறது இந்த சப்ட்ராக்ஷன் வழியாக தான். அந்த எரர் தான் நாம் அப்புறம் பார்க்க போகிற எல்லா லேர்னிங்கையும் ட்ரைவ் பண்ணுது. அதனால் இந்த சாதாரண சின்ன பச்சை ஆரோ அமைதியாக ட்ரைனிங்கோட விதை. இந்த முழு வீடியோலேருந்தும் ஒரே ஒரு ஆப்ரேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை வச்சுக்கோங்க. இந்த டாட் ப்ராடக்ட் மஷின் லேர்னிங்கில் எல்லாத்துலேயும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற கால்குலேஷன் இது தான். இது ஒரு தடவை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா எம்எல்ல ஒரு பெரிய அளவு திடீர்னு புரியும். இது வார்த்தையில் டெஃபினிஷன். 2 வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் A டாட் B சமம் ஏவோட லெங்க் இன்ட்டு பியோட லெங்க் இன்ட்டு அவங்களுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிளோட கோசின். அது உங்களை பயமுறுத்த விடாதீங்க. கோசின் தான் எல்லா இன்ட்யூஷனையும் செய்யுது. நான் காட்டுறேன். நான் பிவை ரொட்டேட் பண்ணும்போது நம்பரை பாருங்கள். அந்த 2 ஆரோஸும் ஒரே பக்கம் பாயிண்ட் பண்ணும்போது அவங்க அலைண்டாக இருக்கும்போது டாட் ப்ராடக்ட்டு பெருசாக பாசிட்டிவாக இருக்கும். இப்போது நான் பிவை 90 டிகிரிஸ்க்கு ஏக்கு பர்பெண்டிகுலராக வர்ற வரைக்கும் ரோட்டேட் பண்ணுறேன். டாட் ப்ராடக்ட் சரியாக 0க்கு விழுந்துடுது. பர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ்க்கு 0 டாட் ப்ராடக்ட் தான். அவங்க எதையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. இன்னும் தொடர்ந்து போய் பி ஏக்கு எதிர்பக்கம் பாயிண்ட் பண்ணுற வரைக்கும் போனால் டாட் ப்ராடக்ட் நெகட்டிவாக போகுது. அப்படியானா டாட் ப்ராடக்ட்டு ஒரு சிமிலாரிட்டி ஸ்கோர். பாசிட்டிவ்னா இவங்க ஒரே பக்கம் பாயிண்ட் பண்ணுறாங்க, அக்ரி பண்ணுறாங்க. 0னா அன்ரிலேட்டட், நெகட்டிவ்னா ஒருத்தர் மற்றவர் எதிர்க்கிறாங்க. அது 2 முழு வெக்டர்ஸை எடுத்து அவங்க எவ்வளோ அலைண்டாக இருக்காங்கன்னு அளக்கிற ஒரே ஒரு நம்பராக நசுக்குது. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று அந்த பச்சை பார் ஏவிபி மேலே ப்ராஜெக்ட் பண்ணது. ஒரு வெக்டர் மற்ற வெக்டர் மேலே போடுற நிழல். அந்த நிழலோட லெங்த் அபியால் ஸ்கேல் பண்ணது தான் டாட் ப்ராடக்ட். 2வது இன்னும் பெருசு. ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு நியூரானும் சரியாக செய்கிற கால்குலேஷன் தான் டாட் ப்ராடக்ட். ஒரு நியூரான் அதோட இன்புட்ஸை எடுத்து ஒவ்வொன்றையும் ஒரு வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணி அவங்கள கூட்டுது. அந்த சம் தான் இன்புட் வெக்டருக்கும் வெயிட் வெக்டருக்கும் இடையில் இருக்கிற ஒரு டாட் ப்ராடக்ட். வினாடிக்கு பில்லியன் தடவை ஒரு நெட்வொர்க் செய்கிறது அதுதான். இதோ ரியல் வேர்ல்ட் பே ஆஃப். 2 வேர்ட்ஸ் ஒரே மாதிரி அர்த்தம் சொல்கிறதான்னு மஷின்ஸ் அளக்கிறது இப்படி தான். வேர்ட் எம்பெடிங்ஸில் வேர்ட் 2VCக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி. ஒவ்வொரு வேர்டும் ஒரு வெக்டரோ கிங்க்கும் குவீனுக்கும் இடையில் இருக்கிற டாட் ப்ராடக்ட் பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரே மாதிரியான டைரெக்ஷன்ஸில் பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கிங்கும் பனானாவும் குறைவாக இருக்கும். எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்குள்ளே இருக்கிற அட்டென்ஷன் மெக்கானிசமில் மாடல் எந்த வேர்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறது குவெரிஸ்க்கும் கீஸ்க்கும் இடையில் டாட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து தான். ChatGPT ஒரு ப்ரொனவுன் எந்த முந்தைய வேர்டை குறிக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது அது ஒரு டாட் ப்ராடக்ட். இந்த ஒரே சின்ன ஆப்ரேஷன் தான் மாடர்ன் ஏஐயோட இதய துடிப்பு. நாம் சந்திச்சுட்டு வர்ற இந்த ஆப்ஜெக்ட்ஸ் குடும்பத்தை சீக்கிரமாக ஒழுங்கு பண்ணுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. அந்த பேர் அவங்களோட ஷேப்பாக சொல்லுது. ஒரே ஒரு நம்பர் தனியாக இருக்கிறது ஒரு ஸ்கேலர். ஒரு லைனில் இருக்கிற நம்பர்ஸ் லிஸ்ட் ஒரு வெக்டர் 1 dimension. நம்பர்ஸோட ஒரு கிரிட் ஒரு மேட்ரிக்ஸ் 2 dimensions. நீங்கள் விரும்புகிற எத்தனை டிமென்ஷன்ஸ் வேணும்னாலும் வச்ச ஜென்ரல் வெர்ஷனுக்கு டென்சர்னு பேர். டென்சர் ஃப்ளோவில் இருக்கிற டென்சர் அதுதான். ஏன் நமக்கு 2 dimensionsக்கு மேலே வேணும் பாருங்கள். ஒரே ஒரு கலர் இமேஜுக்கே ஏற்கனவே 3 dimensions வேணும். ஹைட், விட்த் மற்றும் கலர் சேனல்ஸ் ரெட், க்ரீன், ப்ளூ. நம்ம ஒரு டைமில் ஒரே ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதே ரொம்ப அபூர்வம். நம்ம அவங்கள ஒரு பேட்சாக ப்ராசஸ் பண்ணுறோம். அது ஒரு 4வது டைமென்ஷனை சேர்க்குது. அப்படியான கலர் இமேஜஸோட ஒரு பேட்ச் ஒரு 4 dimensional டென்சர். பேட்ச், ஹைட், விட்த், சேனல்ஸ். நான் இந்த நாப்ஸை ஸ்லைட் பண்ணும்போது மொத்த வேல்யூஸோட எண்ணிக்கை எவ்வளோ வேகமாக வளருதுன்னு பார்க்கலாம்.
அந்த எல்லா டேட்டாவையும் ஹார்ட்வேர் எஃபிஷியன்ட்லி க்ரன்ச் பண்ணுற மாதிரி ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு தான் டென்சர்ஸ். வெக்டர் மாதிரியான அதே ஐடியா, கொஞ்சம் கூடுதல் ஆக்சஸ், அவ்வளோதான். நம்ம ஒரு வெக்டரோட லெங்த் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் லெங்த்தை அளக்க ஒன்றுக்கு மேலே வழி இருக்குன்னு தெரியுது. அந்த சாய்ஸுக்கு ரியல் கான்சிக்வன்சஸ் இருக்குது. தினசரி வழக்கமானது L2 நார்ம், அதை யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரெயிட் லைன், காக்கா பறக்கிற மாதிரியான டிஸ்டன்ஸ், x² + y² ஸ்கொயர் ரூட், பித்தகராஸ் தியரம். சென்டர்லேருந்து ஒரே L2 டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சர்க்கிள் ஆகுது. ஆனால் இன்னொன்று இருக்குது, L1 நார்ம், அதை மேனட்டன் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. மேனட்டன் மாதிரி கிரிடாக அமைஞ்ச ஒரு சிட்டியில் நடக்கிறத கற்பனை பண்ணுங்கள். பில்டிங்ஸ் வழியாக டியகனலாக வெட்டிட்டு போக முடியாது. ஒரு ஸ்ட்ரீட் வழியாக இவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, அப்புறம் திரும்பி இன்னொரு ஸ்ட்ரீட் வழியாக இவ்வளோ தூரம் நடக்கிறீங்க. அப்படியானா L1 டிஸ்டன்ஸ் சும்மா எக்ஸோட அப்சல்யூட் வேல்யூ ப்ளஸ் ஒய்யோட அப்சல்யூட் வேல்யூ, மொத்தம் நடந்த பிளாக்ஸ். சென்டர்லேருந்து ஒரே L1 டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சர்க்கிள் இல்லை, ஒரு டைமண்ட் ஆகுது. அந்த கூர்மையான கார்னர்ஸோட காரணத்தால். அந்த கார்னர்ஸ் ரொம்ப முக்கியம். மெஷின் லேர்னிங்கில் நாம் ஒரு மாடலாக L1 நார்மை வச்சு பெனலைஸ் பண்ணும்போது அந்த கூர்மையான கார்னர்ஸ் நிறைய வெயிட்ஸ் சரியாக 0ல் விட வைக்குது, ஃபீச்சர்ஸை முழுசாக ஆஃப் பண்ணுறது. அப்படி தான் நமக்கு ஸ்பார்ஸு சிம்பிள் மாடல்ஸ் கிடைக்குது. அவன் முக்கியமான ஃபீச்சர்ஸை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுறது. L2 வெயிட்ஸாக மெதுவாக சுருக்குது, L1 அவங்கள 0 ஆக்குது. அதே வார்த்தை லெங்த், 2 வேறு ஜியோமெட்ரிஸ், 2 வேறு எஃபெக்ட்ஸ். டாட் ப்ராடக்ட் 2 வெக்டர்ஸ் அலைன் ஆகும்போது மிக பெருசாக இருக்கிற ஒரு நம்பரை கொடுத்துச்சு. கிராஸ் ப்ராடக்ட், அதோட கண்ணாடி பிம்பம், அவங்க பர்பண்டிகுலராக இருக்கும்போது மிக பெருசாக இருக்கும். ஜியோமெட்ரிக்லி கிராஸ் ப்ராடக்ட் 2 வெக்டர்ஸ் இழுத்து விரிக்கிற பேரலலோகிராமோட ஏரியா வளர்க்குது. நான் ஆரோஸாக நகர்த்தும் போது ஷேடட் ரீஜனாக பாருங்கள். அந்த 2 வெக்டர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே டிரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணும்போது, அவங்க கிட்டத்தட்ட பேரலலாக இருக்கும்போது பேரலலோகிராம் ஃப்ளாட்டாக நசுங்கி அதோட ஏரியா 0க்கு விழுந்துடுது. நான் அவங்கள 90 டிகிரிஸ்க்கு திறக்கும்போது ஏரியா அதோட மேக்ஸிமமுக்கு வளருது. அப்படியானா டாட் ப்ராடக்ட் இவங்க எவ்வளோ அக்ரி பண்ணுறாங்கன்னு கேட்குது. நான் கிராஸ் ப்ராடக்ட் இவங்க எவ்வளோ வித்தியாசப்படுறாங்க, எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு கேட்குது. 0 ஏரியானா அந்த 2 வெக்டர்ஸும் ரிடண்டன்ட், ஒரே லைன் வழியாக கிடக்குது. பெரிய ஏரியானா அவங்க உண்மையிலேயே வேறு வேறு டிரெக்ஷன்ஸ் ஸ்பேன் பண்ணுறாங்க. அந்த ஐடியா 2 டிரெக்ஷன்ஸ் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு அளக்கிறது. நாம் ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்கை பற்றியும் பிரின்சிபல் காம்போனன்ட்ஸை பற்றியும் பேசும்போது நேராக திரும்ப வரப்போகுது. அதே கேள்வி வேறு துணி போட்டுக்கிட்டு வர்றது. இது லீனியர் ஆல்ஜிப்ராவில் உள்ள மிக முக்கியமான, மிக அழகான ஐடியாக்களில் ஒன்று. அதனால் கொஞ்சம் மெதுவாக நல்லா புரிஞ்சுக்கலாம். ஐகன் வெக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்பேஸை மாற்றும். அது ஒவ்வொரு ஆரோவையும் பிடிச்சி ஏதோ ஒரு புது டைரெக்ஷனில் தள்ளிவிடும். இந்த சுற்றுற கிரே ஆரோவை பாருங்கள், அது ஒரு இன்புட் வெக்டர் V, சாத்தியமான எல்லா டைரெக்ஷன்லையும் சுற்றுது. இந்த ப்ளூ ஆரோ என்னென்னா, அந்த மேட்ரிக்ஸ் அதுக்கு என்ன பண்ணுதோ அது R டைம்ஸ் V, நிறைய டைரெக்ஷன்களுக்கு ப்ளூ கிரேயை விட்டு முழுசாக வேறு எங்கேயோ காட்டுறது உங்களுக்கே தெரியும். மேட்ரிக்ஸ் அதை சுற்றி போட்டிருக்கு. ஆனால் இதான் அந்த மேஜிக். மேட்ரிக்ஸ் ஆரோவை கொஞ்சம் கூட சுற்றாத சில ஸ்பெஷல் டைரெக்ஷன்கள் இருக்குது. அது அதே லைனில் அந்த ஆரோவை நீளமாக இல்லைனா குட்டையாக மட்டும்தான் பண்ணும். அந்த ஸ்பெஷல் டைரெக்ஷன்கள் தான் ஐகன் வெக்டர்ஸ். இங்கே பச்சை கலரில் காட்டியிருக்கேன். ஐகன் வெக்டர்னா மேட்ரிக்ஸ் வெறும் நீட்டுற, ஒருபோதும் திருப்பாத ஒரு டைரெக்ஷன். அது எவ்வளோ நீட்டுதோ அதுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஐகன் வேல்யூ, கிரேக்க எழுத்து லாம்டா. இது நமக்கு லினியர் ஆல்ஜிப்ராவில் மிக ஃபேமஸான எக்வேஷனை தர்றது. A டைம்ஸ் V ஈக்குவல்ஸ் லாம்டா டைம்ஸ் வீட்டை வார்த்தையில் சொல்லணும்னா, மேட்ரிக்ஸ் A ஒரு ஸ்பெஷல் வெக்டர் V மேலே ஆட் பண்ணுறப்போ கிடைக்கிறது அதே V தான், ஒரு நம்பர் லாம்டாவால் ஸ்கேல் பண்ணப்பட்டது. அரோ அதோட டைரெக்ஷனை வச்சுக்கும், அதோட லெங்த் மட்டும்தான் மாறுது. இப்போ இதை பாருங்கள், நான் இந்த மேட்ரிக்ஸை ஒரு பியூர் ரொட்டேஷன் மாதிரி செட் பண்ண போகிறேன். பாருங்கள், பச்சை ஐகன் டைரெக்ஷன் லைன்கள் மறைஞ்சு போகுது. இங்கே ரியல் ஐகன் வெக்டர்ஸ் கிடையாது. ஏன்னா பியூர் ரொட்டேஷன் ஒவ்வொரு டைரெக்ஷனையும் வழிதப்பு பண்ணிடுது. எதுவுமே அதோட சொந்த லைனில் இருக்காது. இது காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ். முழுக்க சுத்தல் தான், நீட்டலே இல்லை. இப்போது அதை திரும்ப கொண்டு வர்றேன். மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் மாதிரி ஆகும்போது பச்சை ஐகன் வெக்டர்ஸ் வெளியே வருது. அந்த ஸ்டேபிள் ஆக்சஸ் திரும்ப தோணுது. அரோ அதில் லாக் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட எலும்புக்கூடு. மேட்ரிக்ஸ் ரகசியமாக எந்த ஆக்சஸை சுற்றி கட்டப்பட்டிருக்கோ அவை தான் இவை. ஏன் இதை பற்றி கவலைப்படணும்? டேட்டாவுக்குள்ளேயும் சிஸ்டம்களுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்க நேச்சுரல் ஆக்சஸை நாம் கண்டுபிடிக்கிறது ஐகன் வெக்டர்ஸ் மூலமாக தான். ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை வெடிச்சு போகுமான்னு அவை சொல்லுது. அடுத்த ஐடியாவான பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸோட முதுகெலும்பு இவை தான். கூகுளோட ஒரிஜினல் பேஜ் ரேங்க் அல்கரிதமில் ஒவ்வொரு வெப் பேஜோட இம்பார்ட்டன்ஸும் அந்த பெரிய லிங்க் மேட்ரிக்ஸோட ஐகன் வெக்டராக இருந்துச்சு. முக்கியமான டைரெக்ஷன்களை ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்குது. இதோட மிக ஃபேமஸான அப்ளிகேஷனை இப்போவே பார்க்கலாம். பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ், PCA, அதோட நெருங்கிய கசினான சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன், அதாவது SVD.
இதுதான் நீங்கள் பார்க்க போகிற ஐகன் வெக்டர்ஸோட மிக பவர்ஃபுல்லான அப்ளிகேஷன். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையை இது தீர்க்குது. ரொம்ப டேட்டா, ரொம்ப டிமென்ஷன்ஸ். ஐடியா இதான். இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட க்ளவுடை பாருங்கள். டேட்டா ஒரு டைரெக்ஷனில் இன்னொன்னை விட அதிகமாக பரவி இருக்கிறது தெளிவாக தெரியுது. இந்த பரவலோட டைரெக்ஷன்களை பிசிஏ தானா கண்டுபிடிக்குது. இந்த சிவப்பு ஆரோ மிக அதிகமாக வேரியேஷன் இருக்க டிரெக்ஷனில் காட்டுது. அதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்போனண்ட். பச்சை ஆரோ அடுத்தபடியாக இருக்க டிரெக்ஷனில் காட்டுது. இது முதல்தோட பர்பண்டிகுலராக இருக்கிறத கவனிங்க. இந்த ஆரோகள் சரியாக டேட்டாவோட கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸோட ஐகன் வெக்டர்ஸ் தான். இந்த லெங்க்த்துகள் வேரியன்சஸ் ஒவ்வொன்றோட வழியாகவும் டேட்டா எவ்வளோ பரவுதுன்னு. இதோட பே ஆஃப் இது தான். கிட்டத்தட்ட எல்லா பரவலும் சிவப்பு ஆரோவோட வழியாக இருந்தால் பச்சை டைரெக்ஷன் கிட்டத்தட்ட எந்த இன்ஃபர்மேஷனையும் தாங்கலை. அதனால் அதை நம்ம தூக்கி எறியலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சிவப்பு ஆக்சிஸோட பொசிஷனை வச்சு மட்டும் சொல்லலாம். அப்போது 2 நம்பர்லேருந்து 1க்கு வந்துட்டோம், கிட்டத்தட்ட எந்த லாஸும் இல்லாமல். அதுதான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், அதுதான் காம்ப்ரெஷன். ஒரு ரியல் வேர்ல்டு உதாரணம் தர்றேன். நாடுகளை டெவலப்மெண்ட் இல்லைனா ஹாப்பினஸ் வச்சு ரேங்க் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. உங்ககிட்ட டஜன் கணக்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இன்கம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், ஃப்ரீடம், சோஷியல் சப்போர்ட், இப்படி நிறைய டஜன் கணக்கான டைமென்ஷன்ஸ் கண்ணால் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. பிசிஐ ரன் பண்ணுங்கள். அந்த இண்டிகேட்டர்ஸில் பெரும்பாலானவ ஒன்றா நகர்றத அது கண்டுபிடிக்குது. பணக்கார நாடுகளில் பொதுவாக லைஃபும் நீளமாக, எஜுகேஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் பிரின்சிபல் காம்போனண்ட் அந்த காரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரே காம்போசிட் ஸ்கோராக கட்டுது. அந்த ஒரே நம்பர் தான், அதுதான் உங்கள் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், உங்கள் டெவலப்மெண்ட் ரேங்கிங், உங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். டஜன் கணக்கான டிமென்ஷன்ஸை மிக அதிகமாக விளக்கிற ஒரே ஆக்சிஸாக பிசிஏ சுருக்கிடுச்சு. இதே டெக்னிக் படங்களை கம்ப்ரெஸ் பண்ணுது, டேட்டாவை டினாய்ஸ் பண்ணுது, ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸை ஓட்டுது. இது ஐகன் வெக்டர்ஸ் அவங்க சம்பளத்துக்கு வேலை பண்ணுறது. லினியர் ஆல்ஜிப்ராயை முடிக்கிறப்போ கேட்க அப்ட்ராக்ட் மாதிரி இருக்கிற, ஆனால் ஒரு சிம்பிளான படம் இருக்க 3 வார்த்தைகளோட முடிக்கலாம். ஸ்பேன், ரேங்க், பின்னாடி இண்டிபெண்டன்ஸ். 2 வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்ட்டானா அதில் ஒன்று இன்னொன்னோட ஸ்ட்ரெச் பண்ண காப்பி இல்லாதப்போ, அதாவது அவை ஒன்று உண்மையாக வேறு வேறு டைரெக்ஷனில் காட்டும்போது. பாருங்கள், இந்த 2 அரவுகள் வேறு வேறு வழியாக காட்டும்போது சேர்ந்து அவை பிளேனில் எந்த பாயிண்ட்டையும் வெட்டலாம். அவை எட்டக்கூடிய எல்லாத்தோட செட்டை அவங்க ஸ்பேன்னு சொல்கிறோம். இங்கே ஸ்பேன் முழு பிளேனும். இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ்க்கு ரேங்க் 2ன்னு சொல்கிறோம். உண்மையாக இண்டிபெண்ட்டான 2 டைரெக்ஷன்கள், ஒரு ஃபுல் பேசிஸ். இப்போ நான் ஒரு ஆரோவை எடுத்து இன்னொன்னோட அதே லைனில் வரும் வரைக்கும் எடுக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். திடீர்னு அவை டிபெண்ட் ஆகிடுச்சு. ஒன்று இன்னொன்னோட ஒரு மல்டிபிள் தான். அவங்க ஸ்பேன் ஒரே லைனாக சுருங்கிடுச்சு. அவங்களால இனி முழு பிளேனையும் எட்ட முடியாது. அதுதான் ரேங்க் 1. 2வது வெக்டர் புதுசாக எதையும் சேர்க்கலை, அது ரெடண்டன்ட். டேட்டாவில் ரெடண்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு, இல்லைனா ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு சால்வ் பண்ணுறதுக்கு போதுமான இண்டிபெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு அளக்கிறது சரியாக இப்படித்தான். உங்ககிட்ட எத்தனை உண்மையாக இண்டிபெண்ட்டான டைரெக்ஷன்கள் இருக்குன்னு ரேங்க் எண்ணி சொல்லுது. லோ ரேங்க்னா ஒளிஞ்சிருக்க ரெடண்டன்சி. இந்த ரெடண்டன்சியை பிசிஐ இப்போ தான் காட்டுச்சே, நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ணி தூக்கிட முடியும். அதோட டேட்டா முடிஞ்சது. இப்போது ஒரு மாடல் எப்படி உண்மையாக லேர்ன் பண்ணுறது? லீனியர் ஆல்ஜிப்ரா நமக்கு டேட்டாவை தந்துச்சு, கால்குலஸ் லேர்னிங்கை தர்றது. ஏன்னா மஷின் லேர்னிங்கில் லேர்னிங்னா ஒரு தப்பை சின்னதாக பண்ண நம்பர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியணும்னா எந்த பக்கம் கீழே நோக்கி போகுதுன்னு தெரியணும். அந்த டைரெக்ஷன், அந்த ஸ்லோப் தான் கால்குலஸ் தர்றது. ஒவ்வொரு தடவையும் மாடல் இம்ப்ரூவ் ஆகும்போது எந்த பக்கம் ஸ்டெப் வைக்கணும்னு சொல்கிற கம்பஸ் கால்குலஸ் தான். அந்த கம்பாஸை அடிப்படையில் இருந்து கட்டலாம், டெரிவேட்டிவில் ஆரம்பித்து. கால்குலஸில் எல்லாமே இங்கே ஒரே ஒரு கேள்வியில் ஆரம்பிக்குது. நான் ஒரு ஃபங்க்ஷனோட இன்புட்டை கொஞ்சம் தள்ளினா அவுட்புட் எவ்வளோ மாறுது? அந்த ரேஷியோ சேஞ்ச் இன் அவுட்புட் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்புட், அதுதான் டெரிவேட்டிவ். இது ஸ்லோப்புக்கு வச்சிருக்க ஒரு பெரிய பேர், அவ்வளோதான். கான்க்ரீட்டாக சொல்கிறேன், இந்த கர்வில் எந்த பாயிண்ட்டையும் எடுங்க. ஸ்லோப்பை அளக்க கொஞ்சம் தூரத்தில் 2வது பாயிண்ட்டை எடுக்கிறேன். அந்த கேப்புக்கு ஹெச்ன்னு பேர். அந்த 2 பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வரைஞ்சேன். அந்த சிவப்பு லைனுக்கு செகண்ட்னு பேர். அதோட ஸ்லோப் அந்த 2 பாயிண்ட்களுக்கு இடையில் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச், ரைஸ் ஓவர் த ரன், சேஞ்ச் இன் எஃப் டிவைடட் பை ஹெச். ஆனால் ஒரு கேப்பில் ஆவரேஜ் எடுக்கிறது நமக்கு வேண்டியது இல்லை. ஒரு சரியான பாயிண்டில் ஸ்லோப்பு வேணும். அதனால் பாருங்கள், அந்த கேப் ஹெச்சை சின்னதாக சுருக்கிறேன். 2வது பாயிண்ட்டை முதலை நோக்கி நகர்த்தி ஹெச் 0க்கு போகும்போது அந்த சிவப்பு செகண்ட் லைன் சுற்றி பச்சை லைனில் உட்காருது. அதுதான் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் கர்வை ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மொத்தம் கொடுக்குது மாதிரி தொடுது. அதோட ஸ்லோப் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். அதுதான் டெரிவேட்டிவ், எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இது ஒரு லிமிட்டாக டிஃபைன் பண்ணப்படுது. கேப் ஒன்றுமே இல்லாமல் சுருங்கும் போது அந்த ரைஸ் ஓவர் ரன்னோட லிமிட். இப்போ என்னோட சேர்ந்து எக்ஸை கர்வில் நகர்த்துங்க. கர்வ் செங்குத்தாக மேலே ஏறுற இடத்துல டெரிவேட்டிவ் பெரியதாக பாசிட்டிவாக இருக்கும். அது ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல ஒரு பீக்கில் இல்லைனா வேலியில் டெரிவேட்டிவ் சரியாக 0. அது கீழே விழுற இடத்துல டெரிவேட்டிவ் நெகட்டிவ்.
ஸ்லோப்போட சைனும் சைஸும் ஃபங்க்ஷன் எந்த பக்கம் போகுது, எவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்லுது. அதுதான் மெஷின் லேர்னிங்கோட முழு லேர்னிங் சிக்னலும். அந்த கர்வை மாடலோட எரராக கற்பனை பண்ணுங்கள். எந்த பக்கம் கீழே நோக்கி போகுதுன்னு டெரிவேட்டிவ் சொல்லுது. எரரை சின்னதாக பண்ண மாடலை எந்த பக்கம் தள்ளணும்னு. அந்த ஸ்டெப் எடுங்க, மறுபடியும் ஸ்லோப்பை அளவுங்க, மறுபடியும் ஸ்டெப் எடுங்க. அந்த திரும்ப திரும்ப நடக்கிற ப்ராசஸ் தான் கிரேடியன்ட் டிசென்ட். ஒவ்வொரு நியூரல் நெட்வொர்க்கையும் ட்ரெயின் பண்ணுற பேக் ப்ராபகேஷனும் வெறும் டெரிவேட்டிவ் தான், திரும்ப திரும்ப அப்ளை பண்ணப்பட்டு அந்த ஸ்லோப்பை முழு மாடல் வழியாக பின்னோக்கி ஃப்ளோ பண்ணி. இந்த ஒரே ஐடியாவை மாஸ்டர் பண்ணினா மெஷின்ஸை எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு டெரிவேட்டிவ் ஒரே வேரியபிளில் இருக்க கர்வை ஹேண்டில் பண்ணுது. ஆனால் ஒரு ரியல் மாடலில் மில்லியன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு மல்டி டைமென்ஷனல் வெர்ஷன் வேணும். அதுக்கு கிரேடியன்ட்னு பேர். கிரேடியன்ட்னா வெறும் ஸ்லோப்களோட ஒரு கட்டு. ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் ஒரு பார்ஷியல் டெரிவேட்டிவ். எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக இருக்க பார்ஷியல் டெரிவேட்டிவ் கேட்குது. நான் எக்ஸில் மட்டும் நகர்ந்தா எரர் எப்படி மாறும்? அண்ட் பை வழியாக இருக்க பார்ஷியல் பேக்கு அதே கேள்வியை கேட்குது. அவங்களை ஒரு வெக்டராக சேர்த்து கட்டுங்க. அந்த வெக்டர் கிரேடியன்ட் தான் ஸ்டீப்பஸ்ட் அசென்ட்டோட டைரெக்ஷனில் நேராக மேலே நோக்கி காட்டுது. நமக்கு கீழே போகணும், எரரை ரொம்ப சின்னதாக ஆக்கணும், சரியா? அதனால் நம்ம எதிர் திசையில் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். அதாவது நெகட்டிவ் கிரேடியன்ட் கீழ் நோக்கி. இந்த வெள்ளை ஆரோஸ் எல்லாம் சர்ஃபேஸில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த கீழ்நோக்கி திசையை காட்டுது. இப்போது அந்த மஞ்சள் பாலை பாருங்கள். எங்கே வேணும்னாலும் அதை விட்டுடுங்க. அது சும்மா ஆரோஸை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற பள்ளத்துக்குள்ளே போயிடும். அந்த உருளுற பால் தான் கிரேடியன்ட் டிசென்ட். மெஷின் லேர்னிங்கில் கிட்டத்தட்ட எல்லா மாடலையும் ட்ரெயின் பண்ணுற கோர் அல்கரிதம். இப்போது லேர்னிங் ரேட்டை பாருங்கள். ஒவ்வொரு அடியோட சைஸு. சின்ன லேர்னிங் ரேட்டை வச்சா பால் ரொம்ப கவனமாக நம்பகமாக மெதுவாக கீழே இறங்கும். ஆனால் நான் அதை அதிகமாக ஏற்றும் போது பாருங்கள், பால் பெரிய பெரிய அடி எடுத்து வச்சு அடிமட்டத்தை தாண்டி போய் அங்கங்கே தாவி குதிக்கும். சில நேரம் முழுசாக வெளியே பறந்து கூட போயிடும். ரொம்ப சின்னதாக இருந்தால் ட்ரைனிங் ஊர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் அது டைவர்ஜ் ஆகிடும். அந்த பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் டீப் லேர்னிங்லேயே ரொம்ப முக்கியமான நாப்களில் ஒன்று. இதை பற்றி அப்புறம் திரும்ப பேசுவோம். இங்கே தான் ப்ராப்ளம் வருது. ஒரு நியூரல் நெட்வொர்க்கை ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, அது நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருக்கு. ஒவ்வொன்றும் அடுத்ததுக்கு ஃபீட் பண்ணுது. அப்போது இந்த முழு அடுக்கோட ஸ்லோப்பை எப்படி எடுக்கிறது? அதுக்கு பதில் தான் செயின் ரூல். இதுதான் பேக் ப்ராபகேஷனோட என்ஜின். ஒரு சின்ன பைப்லைனை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு இன்புட் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஜிக்குள்ளே போகுது. அப்புறம் ஜியோட அவுட்புட் இன்னொரு ஃபங்க்ஷன் எஃப்க்குள்ளே போகுது. 2 ஸ்டேஜஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்றா நெஸ்டட். செயின் ரூலை ரொம்ப அழகாக எளிமையாக ஒன்று சொல்லுது. முழு பைப்லைனோட டெரிவேட்டிவ்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்கிற லோக்கல் டெரிவேட்டிவ்ஸை பெருக்கினா வர்ற ப்ராடக்ட் தான். எஃபோட ஸ்லோப்பை ஜியோட ஸ்லோப்பால் பெருக்கணும். லோக்கல் ஸ்லோப்ஸை ஒன்றோட ஒன்று பெருக்கிறீங்க. நான் எக்ஸை நகர்த்தும் போது இந்த நம்பர்ஸை பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜும் தனக்குன்னு ஒரு சின்ன ஸ்லோப்பை கணக்கு போடுது. அதோட அவுட்புட் அதோட இன்புட்க்கு எவ்வளோ சென்சிட்டிவ்னு இது இங்கே பச்சை நிறத்தில் காட்டப்படுது. அப்புறம் செயின் ரூல் இவங்களை ஒன்றா பெருக்கி அந்த சிவப்பு நம்பரை கொடுக்குது. ஃபைனல் அவுட்புட் அந்த ஒரிஜினல் இன்புட்க்கு எவ்வளோ சென்சிட்டிவ்னு. அதுதான் பேக் ப்ராபகேஷனுக்கு தேவையான கிரேடியன்ட். இங்கே தான் அழகான விஷயமே இருக்குது. டைரெக்ஷன் சிக்னல் முன்னோக்கி ஓடி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுது. ஆனால் கிரேடியன்ட் பின்னோக்கி ஓடுது. ஸ்டேஜாக ஒவ்வொரு அடியிலையும் இன்னொரு லோக்கல் ஸ்லோப்பை பெருக்கிக்கிட்டே போகுது. அந்த பெருக்கப்பட்ட டெரிவேட்டிவ்ஸோட பின்னோக்கி ஓட்டம் தான் பேக் ப்ராபகேஷன் ஒரு 100 லேயர் நெட்வொர்க்கில் சரியாக செய்கிற வேலை. ஒவ்வொரு லேயரும் அதோட முன்னாடி இருக்கிற லேயரை கேட்குது. ஃபைனல் எரருக்கு நான் எவ்வளோ பங்களித்தேன் நூ. செயின் ரூல் அந்த பதிலை திரும்ப பின்னோக்கி அனுப்புது. ப்ரெடிக்ட் பண்ண முன்னோக்கி, கற்றுக்க பின்னோக்கி. அப்படி தான் டீப் லேர்னிங் ட்ரெயின் ஆகுது. இங்கே ஒரு சின்ன ஐடியா, ஆனால் பெரிய விளைவுகள் கொண்டது. டெய்லர் சீரீஸை சொல்லுது. எந்த ஒரு ஸ்மூத் கர்வையும் ஒரே ஒரு பாயிண்டில் இருக்கிற அதோட டெரிவேட்டிவ்ஸை மட்டும் வச்சு திரும்ப கட்டி எழுப்ப முடியும்னு. ஒரே ஒரு பாயிண்டில் இருக்கிற வேல்யூலேருந்து ஆரம்பிங்க. அது ஒரு ஃப்ளாட் லைன், ஒரு கச்சா யூகம். முதல் டெரிவேட்டிவை அதாவது ஸ்லோப்பை சேருங்க. இப்போது ஒரு டேஞ்சன்ட் லைன் கிடைக்குது. அது கர்வை கொஞ்சம் தூரம் பின்தொடரும். ரெண்டாவது டெரிவேட்டிவை அதாவது கர்வேச்சரை சேருங்க. இப்போது உங்கள் அப்ராக்சிமேஷன் வளைஞ்சு ஒரு பராபோலா ஆகி கர்வை இன்னும் கொஞ்சம் தூரம் ஒட்டிக்கிட்டே வரும். நான் இன்னும் ஒரு டேர்ம்ஸ் சேர்க்கும்போது பாருங்கள், ஒவ்வொரு புது டெரிவேட்டிவ் டேர்மும் ஒரு பாலினாமியலை உருவாக்குது. அது உண்மையான கர்வை இன்னும் பெரிய ரேஞ்சில் ஒட்டிக்கிட்டே வரும். ஒரு எம்எல் இன்ஜினியருக்கு இது ஏன் முக்கியம்? ஏன்னா ஒரு மினிமமோட பக்கத்தில், எரர் வேல்யூவோட அடிமட்டத்துக்கு பக்கத்தில் டெய்லர் சீரீஸ் நமக்கு சொல்லுது எந்த லாஸ் ஃபங்க்ஷனும் ஒரு சிம்பிள் பரபோலா மாதிரி தான் இருக்கும்னு. பரபோலாஸை ஆப்டிமைஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். அந்த ஒரே ஒரு அப்ராக்சிமேஷன் அடிமட்டத்துக்கு பக்கத்தில் எல்லாமே ஒரு போல் மாதிரி. அதுதான் நிறைய வேகமான ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரகசிய அசம்ஷன். அது ஆப்டிமைசரை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லாஸை எங்கே முக்கியமோ அங்கே மட்டும் ஒரு சிம்பிள் விஷயம் மாதிரி நடிக்க விடுது. முதல் டெரிவேட்டிவ் ஸ்லோப்புன்னா இரண்டாவது டெரிவேட்டிவ் கர்வேச்சர், அதாவது ஸ்லோப்பே எப்படி மாறிக்கிட்டே வருதுன்னு. நிறைய டைமென்ஷன்ஸில் அந்த எல்லா செகண்ட் டெரிவேட்டிவ்ஸும் சேர்ந்து ஹெசியன்னு ஒரு மேட்ரிக்ஸாக ஒன்று சேருது. ஹெசியன் உங்களுக்கு ஒரு பாயிண்டில் லேண்ட்ஸ்கேப்போட ஷேப்பை சொல்லுது. அதோட ஐகன் வேல்யூஸ் அது ஞாபகம் இருக்கா?
நீங்கள் எந்த மாதிரி பாயிண்டில் நிற்கிறீங்கன்னு துல்லியமாக வகைப்படுத்துது. நான் கர்வேச்சர் நாப்ஸை திருப்பும்போது பாருங்கள், 2 கர்வேச்சர்ஸும் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு போல் கிடைக்குது. ஒரு சுத்தமான வேலி, ஒரு உண்மையான மினிமம். இதுதான் நல்ல கேஸ். கிரேடியன்ட் டிசென்ட் நேராக அதுக்குள்ளே போய் அமைஞ்சிடும். இப்போது நான் ஒரு கர்வேச்சரை நெகட்டிவாக இன்னொன்று பாசிட்டிவாக ஆக்குறேன். இப்போது ஒரு சேடல் கிடைக்குது. அது ஒரு பக்கம் மேலே வளையுது, இன்னொரு பக்கம் கீழே வளையுது. ஒரு மலைப்பாதை அல்லது ஒரு பிரிங்கல் மாதிரி. சேடில்ஸ் தான் டீப் லேர்னிங்கோட வில்லன்ஸ். அவங்க ஃப்ளாட் மாதிரி தெரியும். அதனால் ஆப்டிமைசர் மெதுவாகி ஊடுற மாதிரி ஆகிடும். கீழே போக வழி இருந்தாலும் சிக்கி கிடக்கும். 2 கர்வேச்சர்ஸும் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் ஒரு டோம் மேலே இருக்கீங்க. ஒரு மேக்ஸிமம் நீங்கள் மினிமைஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது இருக்கக்கூடாத அந்த அதிமோசமான இடம். அப்போது ஹெசியன் தான் ஆப்டிமைசரோட லோக்கல் டெரெயின்கான மேப். போல், சேடில் அல்லது டோம். நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் உண்மையாக ஒரு மினிமம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இல்லை மினிமம் மாதிரி தெரிகிற ஒரு ஃப்ளாட் சேடலில் சும்மா சிக்கிக்கிட்டீங்களான்னு உங்களுக்கு தெரியும். டெரிவேட்டிவ் ஸ்லோப்பை அளக்குது. இன்டகிரேஷன் அதோட எதிர்மறையாக அது சேர்ந்த ஏரியாவை அளக்குது, ஒரு கர்வோட கீழே இருக்கிற மொத்தத்தை. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான வழி இங்கே இருக்குது. இந்த கர்வோட கீழே இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிக்க நான் அந்த பகுதியை மெல்லிய ரெக்டாங்கிள்ஸாக வெட்டுறேன். ஒவ்வொன்றையும் அளந்து அவங்கள கூட்டுறேன். அதுக்கு ரீமண்ட் சம்முன்னு பேர். கொஞ்சம் பருமனான ரெக்டாங்கிள்ஸ் வச்சா அது ஒரு கச்சா பிளாக்கி படிக்கட்டு மாதிரி இருக்கும், ஒரு கச்சா மதிப்பீடு. ஆனால் நான் ரெக்டாங்கிள்ஸை மெல்லியதாக ஆக்கும்போது பாருங்கள், அந்த படிக்கட்டு கர்வை இன்னும் இன்னும் நெருக்கமாக ஒட்டிக்குது. கடைசியில் அது கீழே இருக்கிற துல்லியமான ஏரியாவுக்கு கன்வர்ஜ் ஆகிடும். அந்த லிமிட்டு தான் இன்டெக்ரல். இது மெஷின் லேர்னிங்க்கு ஏன் முக்கியம்? ஏன்னா ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூவாக மாற்ற அதே மெஷினரி தான் இது. ஒரு ரேண்டம் ப்ராசஸோட சராசரி விளைவை ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட மீனை வேணும் போது நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். சாத்தியமான ஒவ்வொரு வேல்யூவையும் அது எவ்வளவு லைக்லின்னு வச்சு வெயிட் பண்ணி கூட்டுறோம். ஒரு கர்வோட கீழே இருக்கிற ஏரியா, ஒரு ரேண்டம் வேரியபிளோட சராசரி, ரெண்டும் ஒரே கணக்கு தான். அதுதான் நம்ம கடைசி அத்தியாயத்துக்கான பாலம். ஆனால் முதல்ல ஆப்டிமைசேஷன். இது வரைக்கும் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, அது லீனியர் ஆல்ஜிப்ராவில். லேர்னிங் சிக்னல் இருக்குது, அது கால்குலஸில். ஆப்டிமைசேஷன் தான் இவ்வளவும் சேர்ந்து உண்மையான ட்ரைனிங் லூப்பாக ஆகிற இடம். முழு ஐடியாவையும் ஒரே வாக்கியத்தில் சொல்கிறேன். ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுறதுனா அது எவ்வளவு தப்பாக இருக்குன்னு அளக்கிற ஒரு நம்பரை, அதாவது லாஸை டிஃபைன் பண்ணுறது, அப்புறம் அந்த நம்பரை முடிஞ்ச அளவு சின்னதாக ஆக்கிறதுக்கு மாடலோட பேராமீட்டர்ஸை விடாமல் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஆப்டிமைசர் தான் ஒவ்வொரு கீழ்நோக்கி அடியையும் எப்படி எடுக்கிறதுன்னு தீர்மானிக்கிற அல்காரிதம். ஆப்டிமைசரை சரியாக எடுத்தால் மாடல் மணி நேரத்தில் ட்ரெயின் ஆகிடும். தப்பாக எடுத்தால் அது சுத்தமாக கற்றுக்கவே மாட்டேங்கும். அவங்கள கொஞ்சத்தை ரேஸ் பண்ண வச்சு பார்ப்போம். அப்போது ஒரு ஆப்டிமைசர் உண்மையிலேயே என்ன? முன்னாடி பார்த்த நம்ம எரர் லேண்ட்ஸ்கேப்பை கற்பனை பண்ணுங்கள். மலைகளும் பள்ளத்தாக்குகளும். நம்ம பால் அடிமட்டத்துக்கு உருளி போக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் ஆப்டிமைசர். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் முந்தினதை விட புத்திசாலி. நான் அவங்களில் 5 பேரை வரிசையாக நிறுத்தி அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்க வைக்கிறேன். எல்லாத்துலேயும் எளிமையானது பிளெயின் கிரேடியன்ட் டிசென்ட். இங்கே எஸ்ஜிடி. இது சும்மா ஸ்லோப்பை பின்தொடர்ந்து நேராக கீழ் நோக்கி போகுது. பாருங்கள், ஒரு நீளமான ஒடுங்கின வேலியில் அது ஜிக்ஸாகா செங்குத்தான சுவர்களில் மோதி மோதி மென்மையான தளத்தில் மெதுவாக முன்னேறுது. வேலை செய்யுது, ஆனால் குழப்பமாக. அடுத்து மொமெண்டம். உண்மையான பால் வேகம் சேர்த்துக்கிற மாதிரி இது வெலாசிட்டியை சேர்த்துக்குது. அதனால் ஃப்ளாட் பகுதிகளையும் தாண்டி வேகமாக போகுது. ஜிக்ஸாகையும் அடக்குது, வேகமாக மென்மையாக. அப்புறம் ஆடாகிராடும் ஆர்எம்எஸ் ப்ராப்பும் இவங்க இன்னும் புத்திசாலி. ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் அதோட சொந்த ஸ்டெப் சைஸை கொடுக்குது. தரை மென்மையாக இருக்கிற இடத்துல பெரிய அடியும், செங்குத்தாக இருக்கிற இடத்துல சின்ன அடியும் எடுக்குது. கடைசியாக ஆடாம். இது மொமெண்டமை அண்ட் பர் டைரெக்ஷன் அடாப்டிவ் ஸ்டெப் சைஸஸோட கலக்குது. இது 2 உலகத்தோட சிறந்த விஷயங்களையும் கொண்டது. அதனால தான் கிட்டத்தட்ட எல்லா டீப் லேர்னிங்க்கும், அந்த பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸ் உட்பட, ஆடம் தான் டிஃபால்ட் ஆப்டிமைசர். பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது கிராங்கை திருப்புற ஆப்டிமைசர் கிட்டத்தட்ட எப்பவும் ஆடம் அல்லது அதோட நெருங்கிய உறவினன் தான். இப்போது லேர்னிங் ரேட் ஏன் இவ்வளோ முக்கியம்னு காட்டுறேன். சின்ன லேர்னிங் ரேட்டை வச்சு பாருங்கள். ஒவ்வொரு ஆப்டிமைசரும் மெதுவாக ஆனால் பாதுகாப்பாக இறங்குது. எல்லாருமே அடிமட்டத்தை அடையுது. இப்போது ரீசெட் பண்ணி லேர்னிங் ரேட்டை அதிகமாக ஏற்றுறேன். பாருங்கள், எளிமையான மெத்தட்ஸ் எப்படி அடிமட்டத்தை தாண்டி போகுது. பயங்கரமாக ஜிக்ஸாக் பண்ணுறது, சிலது வேலையை விட்டு பறந்து போய் டைவர்ஜ் ஆகுது. ஆனால் அடாப்டிவ் ஆனவங்க, குறிப்பாக ஆடம், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. தானாக அதோட அடிகளை அடக்கிக்குது. அந்த ரோபஸ்ட்னஸ் ரொம்ப கவனமாக கண்காணிக்காமலேயே நிறைய செட்டிங்ஸில் நல்லா வேலை செய்கிறது. அதுதான் ஆடம் ஜெயிச்சதுக்கு சரியான காரணம். அது சும்மா வேலை செஞ்சிடும். ஆப்டிமைசருக்கு மினிமைஸ் பண்ண ஏதாவது வேணும். அந்த ஏதாவது தான் லாஸ் ஃபங்க்ஷன். ஒரு ப்ரெடிக்ஷன் எவ்வளோ தப்புன்னு ஸ்கோரை போடுற துல்லியமான நம்பர். வேறு வேலைகளுக்கு வேறு ஸ்கோர்ஸ் வேணும். ஒரு தொடர்ச்சியான அளவை ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விலை, ஒரு டெம்பரேச்சர். நாம் மீன் ஸ்கொயர் எரர் யூஸ் பண்ணுறோம். ப்ரெடிக்ஷனுக்கும் உண்மைக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். கர்வை பாருங்கள், அது ஒரு மென்மையான பரபலா. சின்ன தப்புகள் பெருசாக மதிக்கப்படாது, பெரிய தப்புகள் ஸ்கோரால் தண்டிக்கப்படுது.
அது மென்மையானது, மன்னிக்கிறது. கிளாசிஃபிகேஷனுக்கு, அதாவது இந்த இமெயில் ஸ்பேமா இல்லையா, இது கேட்டா டாகா, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கிராஸ் என்ட்ரோப்பியை பயன்படுத்துகிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மாடல் ரொம்ப கான்ஃபிடென்ஸோட தப்பாக சொல்லும்போது, அதாவது உண்மையில் ஸ்பேம் இல்லாத போதும் இது நிச்சயமாக ஸ்பேம்னு சொல்லும்போது, லாஸ் வெறுமனே ஏறலை, அது இன்ஃபினிட்டி நோக்கி வெடிச்சு போகுது. அதிக கான்ஃபிடென்ஸை கிராஸ் என்ட்ரோபி ரொம்ப கடுமையாக தண்டிக்குது. அது மாடலை வெறுமனே சரியாக இருக்க வைக்கல, நான் எவ்வளோ ஷூர்னு சொல்கிறதுலையும் சரியான அளவு பணிவாக இருக்க கட்டாயப்படுத்துது. கான்ஃபிடென்ஸோடு பண்ணுற தப்புக்கு இந்த கூரான தண்டனை இருக்கே, அதான் கிளாசிஃபையர்ஸும் லாங்குவேஜ் மாடல்ஸும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிராஸ் என்ட்ரோபி ஸ்டாண்டர்ட் லாஸாக இருக்கிறதுக்கு சரியான காரணம். அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணுறதுல ஒரு லாங்குவேஜ் மாடல் எப்படி ஸ்கோர் பண்ணப்படுதுன்னு உள்பட டீப் லேர்னிங்கோட நிறைய புதிர்களையும் எரிச்சலையும் விளக்குற ஒரு உண்மை இங்கே இருக்குது. லாஸ் லேண்ட்ஸ்கேப்போட ஷேப்பு தான் ட்ரைனிங் எளிதாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு முடிவு பண்ணுது. ஒரு கான்வெக்ஸ் லாஸ்னால் அது ஒரே ஒரு சிம்பிள் பள்ளத்தாக்கு மாதிரி, ஒரே ஒரு அடிப்பகுதி. நீங்கள் எங்கே ஆரம்பித்தாலும் கீழே நோக்கி போனால் எப்பவும் அதே குளோபல் மினிமம்க்கு தான் கொண்டு போகும். பாருங்கள், நான் 30 பால்ஸை ரேண்டம் இடங்களில் போடுறேன், ஒவ்வொன்றும் அதே அடிப்பகுதிக்கு தான் உருண்டு போகுது. கான்வெக்ஸ் ப்ராப்ளம்க்கு கிரேடியன்ட் டிசென்ட் நிச்சயமாக பெஸ்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கும். வாழ்க்கை நல்லா இருக்குது, ஆனால் பெரும்பாலான நியூரல் நெட்வொர்க்ஸ் நான் கான்வெக்ஸாக இருக்குது. இப்போது லேண்ட்ஸ்கேப் கரடுமுரடாக இருக்குது. தனித்தனி பள்ளத்தாக்குகள், லோக்கல் மினிமா, சேடில் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. நான் 30 பால்ஸை இங்கே போடும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவங்க எங்கே ஆரம்பித்தாங்கன்னு மட்டும் வச்சு வெவ்வேறு பள்ளத்தாக்குகளில் சிதறி போயிடுது. அதில் எதுவுமே ரொம்ப ஆழமான ஒன்றை கண்டுபிடிச்சதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதான் ஒரு டீப் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணும்போது வெவ்வேறு ரன்ஸில் வெவ்வேறு ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். ரேண்டம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ரேண்டம் சீடும் ஏன் உண்மையில் முக்கியம்னு. நாம் ஒரு சிக்கலான லேண்ட்ஸ்கேப்பில் அலைஞ்சிட்டு பர்ஃபெக்டாக இல்லாட்டியும் போதுமான அளவு நல்ல ஒரு பள்ளத்தாக்கை கண்டுபிடிக்க ஆசைப்படுறோம். ஆச்சரியமாக ரொம்ப ஹை டைமென்ஷன்ஸில் போதுமான அளவு நல்ல பள்ளத்தாக்குகள் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இருக்குது. அதான் டீப் லேர்னிங் அடிப்படையிலேயே வேலை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற அமைதியான காரணம். லேர்னிங் ரேட், அதாவது ஸ்டெப் சைஸ், ஒரு நுட்பமான பேலன்ஸ்னு பார்த்தோம். ரொம்ப பெருசாக இருந்தால் ஓவர் ஷூட் பண்ணிவிடுவீங்க, ரொம்ப சின்னதாக இருந்தால் ஊர்ந்து போவீங்க. அதனால் இந்த முழு ஃபீல்டும் பயன்படுத்துகிற புத்திசாலித்தனமான ட்ரிக் இதான். அதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்காதீங்க, ட்ரைனிங் போக போக அதை மாற்றுங்க. அதுதான் லேர்னிங் ரேட் ஸ்கெட்யூல். இந்த ஸ்ட்ராட்டஜி புரியக்கூடியது தான். ட்ரைனிங்கில் ஆரம்பத்தில் நீங்கள் ஆன்சர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, அதனால் பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து தைரியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பிறகு மினிமமுக்கு கிட்ட போகும்போது சின்ன கவனமான ஸ்டெப்ஸ் எடுங்க. அப்போ தான் அடிப்பகுதிக்கு சுற்றி குதிக்காமல் மெல்ல அமர்ந்து விடுவீங்க. ஆரம்பத்தில் பெருசாக, கடைசியில் சின்னதாக. வெவ்வேறு ஷேப்ஸை பாருங்கள். கோசின் டிகே ரேட்டை ஒரு கோசின் கர்வை பின்தொடர்ந்து மென்மையாக கீழே இறக்குது. இப்போதைக்கு இதுதான் மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸ். ஸ்டெப் டிகே ரேட்டை ஒரே மாதிரி வச்சு அப்புறம் குறிப்பிட்ட மைல் ஸ்டோன்ஸில் திடீர்னு அதை குறைக்குது. எக்ஸ்பொனென்ஷியல் டிகே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ராக்ஷன் அளவு அதை சுருக்குது. இந்த ஸ்கெட்யூல்ஸ் பெரிய மாடல்ஸை ஸ்டேபிளாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மிக முக்கியம். ஸ்கெட்யூலோ சரியாக வச்சா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மென்மையாக ட்ரெயின் ஆகும். தப்பாக வச்சா லாஸ் ஸ்பைக் பண்ணி முழு ரன்னும் சிதறி போயிடும். ஒவ்வொரு பிகினரையும் சிக்க வைக்கிற ட்ராப் இங்கே இருக்குது. அதனால தான் நாம் நம்ம டேட்டாயை 2 குவியல்களாக பிரிக்கிறோம். அதுக்கு ஓவர் ஃபிட்டிங்னு பேர். நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது 2 நம்பர்ஸை பார்க்குறீங்க. ட்ரைனிங் லாஸ், மாடல் எந்த டேட்டாவிலேருந்து கற்றுதோ அதில் எவ்வளோ நல்லா செய்யுதுன்னு. அப்புறம் வேலிடேஷன் லாஸ், அது இதுவரை பார்க்காத புது டேட்டாவில் எவ்வளோ நல்லா செய்யுதுன்னு. இந்த 2 கர்வ்ஸை பாருங்கள். முதல்ல ரெண்டுமே சேர்ந்து கீழே விழுது. மாடல் உண்மையிலேயே பயனுள்ள பேட்டர்ன்ஸை கற்றுது, ஆனால் பிறகு அவை பிரியுது. ட்ரைனிங் லாஸ் 0 நோக்கி தொடர்ந்து குறையுது. ஆனால் வேலிடேஷன் லாஸ் அடிமட்டத்தை தொட்டு திரும்பவும் மேலே ஏற ஆரம்பிக்குது. அந்த இடைவெளி தான் ஓவர் ஃபிட்டிங். மாடல் பேட்டர்னை கத்துறதை நிறுத்திட்டு ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சப்ஜெக்டை புரிஞ்சிக்காம ஆன்சர் கீயை மனப்பாடம் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. அவன் ப்ராக்டிஸில் டாப் பண்ணுவான், ஆனால் உண்மையான எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவான். 2 க்யூர்ஸ்: ஏர்லி ஸ்டாப்பிங் அண்ட் அந்த டேஷ்ட் லைன். வேலிடேஷன் லாஸ் எப்போ ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த தருணத்தில் மனப்பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங்கை நிறுத்திடுது. அப்புறம் வெயிட் டிகே, நான் அதை அதிகரிக்கும் போது பாருங்கள், பெரிய வெயிட்ஸை மெல்ல பெனலைஸ் பண்ணுறது. அது அந்த ஓவர் ஃபிட்டிங் ஏற்றத்தை தட்டையாக்கி மாடலை எளிமையாக அதிக ஜென்ரலாக வச்சுக்குது. இங்கே இருக்கிற முழுக்களையும் ஹோம்ஒர்க்கை மட்டும் மனப்பாடம் பண்ணுற மாடல் இல்லாமல் ரியல் வேர்ல்டுக்கு ஜென்ரலைஸ் பண்ணுற ஒரு மாடலை கட்டி எழுப்புறது தான். நிச்சயம் இல்லாமல் நான் நிறைஞ்ச ஒரு உலகத்துக்கு ஜென்ரலைஸ் பண்ணுறது தான் நம்ம கடைசி சாப்டரோட விஷயம். ரியல் வேர்ல்டை பற்றி ஒரு விஷயம் இருக்குது, அது நிச்சயம் இல்லாதது. டேட்டா நாய்ஸியாக இருக்குது, மெஷர்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இல்லை, எதிர்காலம் எப்போவுமே உத்தரவாதம் இல்லாதது. தான் நிச்சயமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிற ஒரு மாடல் ஆபத்தான மாடல். அதனால் நம்ம கடைசி சாப்டர் அந்த நிச்சயமின்மையை நேர்மையாக ஏற்றுக்கிறத பற்றியது தான். அதுக்கான மொழி தான் ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும். இது ஏன் நமக்கு தேவை? ஏன்னா ஒரு மாடல் பண்ணுற ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனும் உண்மையில் லைக்லிஹுட்டை பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட், சர்டன்ட்டி இல்லை. நான் 70% ஷூர்னு சொல்ல ப்ராபபிலிட்டி ஒரு மாடலை அனுமதிக்குது.
அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன்ஸ் உண்மையானதா இல்லை வெறும் லக்கி நாய்ஸான்னு செக் பண்ண ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் நமக்கு உதவுது. வாங்க டூல் கிட்டே கட்டலாம், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா சாத்தியமான ஒவ்வொரு அவுட்கமும் எவ்வளோ லைக்லின்னு பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் தான். இங்கே இருக்கிற ப்ளூ பார்ஸ் தான் ட்ரூ ப்ராபபிலிட்டிஸ். அந்த மங்கலான கிரே ஹிஸ்டாகிராம்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து எடுக்கப்பட்ட ரியல் சாம்பிள்ஸ் அந்த ஷேப்புக்கு பொருந்துற மாதிரி ரேண்டம் ட்ராஸ் குவிஞ்சு வருது. இந்த ஃபேமிலியை உங்களுக்கு காட்டுறேன். பெர்னூலி தான் ரொம்ப சிம்பிளானது. ஒரே ஒரு எஸ் ஆர் நோ, ஒரு காயின் ஃப்ளிப். பினோமியல் இப்படிப்பட்ட நிறைய ஃப்ளிப்ஸில் எத்தனை சக்ஸஸஸ்னு எண்ணுது. பாய்சான் ஒரு டைம் விண்டோவில் ரேர் ஈவெண்ட்ஸை எண்ணுது. ஒரு மணி நேரத்தில் எத்தனை இமெயில்ஸ் வருது மாதிரி யூனிஃபார்ம் ஒவ்வொரு அவுட்கமையும் சமளவு லைக்லியாக ஆக்குது. அப்புறம் கௌசியன், அந்த பெல் கர்வ், நம்ம திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்க போகிற புகழ்பெற்ற ஒன்று. எந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் 2 நம்பர்ஸ் சுருக்கி சொல்லிடுது. அந்த ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் அல்லது எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதுதான் அந்த க்ரீன் லைன். அதுதான் லாங் ரன் ஆவரேஜ், சென்டர் ஆஃப் மாஸ். ஒவ்வொரு அவுட்கமையும் அதோட ப்ராபபிலிட்டி வச்சு வெயிட் பண்ணி கூட்டினா வருது. அப்புறம் வேரியன்ஸ், அந்த பேண்ட் காட்டுது. அந்த சென்டரை சுற்றி அவுட்கம்ஸ் எவ்வளோ பறந்துருக்குன்னு சொல்லுது. அதோட ஸ்கொயர் ரூட் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது ஆவரேஜில் இருந்து இருக்கிற டிபிக்கல் டிஸ்டன்ஸ். நான் இந்த பேராமீட்டர்ஸை மாற்றும்போது சென்டர் நகர்றதையும் ஸ்ப்ரெட் அகலறதையும் அல்லது இருக்கிறதையும் பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷன் எங்கன்னு சொல்லுது, வேரியன்ஸ் எவ்வளோ நிச்சயம் இல்லைன்னு சொல்லுது. ரெண்டும் சேர்ந்து எந்த ரேண்டம் குவான்டிட்டியை பற்றி பேசுகிறதுக்கான வொக்காபுலரி. இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முழுசிலேயே ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் லிமிட் தியரம். பெல் கர்வ் ஏன் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு இது விளக்குது. இங்கே செட்டப் இருக்குது. ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் ரேண்டம்னஸை எடுங்க, அதாவது எதுவாக வேணாலும். பாருங்கள், நான் வேணும்னே ஒரு கட்டியான அசிங்கமான நான் நார்மல் சோர்ஸை தேர்ந்தெடுக்கிறேன். அதில் பெல் ஷேப் மாதிரி எதுவுமே இல்லை. இப்போது சிங்கிள் வேல்யூஸை பார்க்குறதுக்கு பதிலாக நான் ஒரு பிடி சாம்பிள்ஸ் எடுத்து அவங்களோட ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜை ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்புறம் இதை மறுபடியும் ஆயிரக்கணக்கான முறை பண்ணுறேன். அந்த எல்லா ஆவரேஜஸோட டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்குறேன். ஒவ்வொரு ஆவரேஜ்லேயும் இருக்கிற சாம்பிள்ஸோட எண்ணிக்கையை நான் அதிகரிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த ஆவரேஜஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மென்மையான சிமெட்ரிக் பெல் கர்வாக, ஒரு கௌஷனாக ஆயிடுது. ஒரிஜினல் சோர்ஸ் எவ்வளோ வினோதமாக கட்டியாக இருந்தாலும் கூட அந்த குழப்பம் எல்லாம் கழுவி போயிடுது. அதுதான் சென்ட்ரல் லிமிட் தியரம். அது கிட்டத்தட்ட மாயம் மாதிரி. இது இயற்கையை பற்றி ஆழமான ஒன்றையும் விளக்குது. பெல் கர்வ் ஏன் எல்லா இடத்துலையும் இருக்குது, மனிதர்களோட உயரத்தில், மெஷர்மெண்ட் எரர்ஸில், டெஸ்ட் ஸ்கோர்ஸில், எல்லா மாதிரியான நாய்ஸ்லையும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாமே நிறைய சின்ன இண்டிபெண்ட் இன்ஃப்ளூயன்சஸோட கூட்டுத்தொகை தான். உங்கள் உயரம்னா ஆயிரக்கணக்கான ஜீன்ஸும் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து கூடி வந்த கம்பைன்ட் எஃபெக்ட். நிறைய சின்ன ரேண்டம் விஷயங்கள் கூடும்போதெல்லாம் ரிசல்ட்டு ஒரு பெல் கர்வாக தான் இருக்கும்னு சென்ட்ரல் லிமிட் தியரம் உத்தரவாதம் தருது. அதனால தான் நீங்கள் தொடப்போகிற கிட்டத்தட்ட ஒவ்வொரு டேட்டா செட்லேயும் கௌஷன் தோணுது. அதனால தான் மஷின் லேர்னிங்கில் நிறைய பகுதி அமைதியாக அதை அசியூம் பண்ணுறது. பல சமயம் நம்மக்கிட்ட ஒரே ஒரு வேரியபிள் இல்லை, 2 இருக்குது. அப்போது நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறது அவை சேர்ந்து நகர்ந்து தான். அதுதான் கோவேரியன்ஸும் கோரிலேஷனும். கோவேரியன்ஸை ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குது. ஒரு வேரியபிள் தன்னோட ஆவரேஜுக்கு மேலே இருக்கும்போது மற்றதும் தன்னோட ஆவரேஜுக்கு மேலே இருக்க நாடுதா? நான் டார்கெட்டை நகர்த்தும் போது அந்த க்ளவுடை பாருங்கள். நான் ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் செட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் ஒரு ஏறிக்கொண்டே போகிற டியகனலில் வரிசையாக நிற்கிது. ஒன்று மேலே போனால் மற்றதும் மேலே போகுது. நான் அதை 0க்கு குறைக்கும்போது க்ளவுடை எந்த ஷேப்பையும் இல்லாத ஒரு குப்பையாக மாறுது. அந்த 2 வேரியபிள்ஸும் சம்மந்தமே இல்லாதது. நான் அதை நெகட்டிவ் ஆக்கும்போது க்ளவுடை மறுபக்கம் சாயுது. ஒன்று ஏறும்போது மற்றது விழுது. கோவேரியன்ஸ் அதை பிடிச்சிக்குது, ஆனால் அதோட ரா நம்பர் யூனிட்ஸை வச்சு மாறுது. அதனால் நம்ம அதை ரிஸ்கேல் பண்ணி கோரிலேஷனாக ஆக்குறோம். -1க்கும் +1க்கும் இடையில் இருக்கிற ஒரு க்ளீன் நம்பர். +1னா பர்ஃபெக்டாக சேர்ந்து ஏறுது. 0னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. -1னா பர்ஃபெக்டாக எதிர்மாறி நகர்ந்தது. அப்புறம் நம்ம இதுவரை எங்கே இருந்தோமோ அங்கே திரும்ப கொண்டு போகிற அழகான ஒரு கனெக்ஷன் இங்கே இருக்குது. இந்த எல்லா கோவேரியன்ஸஸோட மேட்ரிக்ஸ் தான் ஒரு டேட்டா செட்டோட பிரின்சிபல் டைரெக்ஷன்ஸை கண்டுபிடிக்க பிசிஏ டிகம்போஸ் பண்ணுற அதே மேட்ரிக்ஸ். கோவேரியன்ஸ் தான் நம்ம ஆரம்பித்த லைனியர் ஆல்ஜிப்ராக்கும் ஸ்டெட்டிஸ்டிக்ஸுக்கும் இடையிலான பாலம். இது ஸ்டெட்டிஸ்டிக்ஸில் மிக மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்ப கவுண்டர் இன்ட்யூட்டிவான ஒரு ஐடியா. பேஸ் தியரம் புது எவிடன்ஸ் வரும்போது நம்ம ஒரு பிலீஃபை எப்படி அப்டேட் பண்ணணும்னு இது சொல்லுது. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால நிறைய பேர், டாக்டர்ஸ் கூட பெரிய விலை கொடுத்துருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். பேஸ் தியரம் சொல்லுது, டெஸ்ட் பாசிட்டிவ் வந்திருக்கும் போது நீ சிக்காக இருக்க ப்ராபபிலிட்டி அது எதுக்கு சமம்னா, நீ சிக்காக இருக்கும்போது டெஸ்ட் பாசிட்டிவ் வர ப்ராபபிலிட்டி அதோட அந்த டிசீஸ் அடிப்படையில் எவ்வளோ காமன்னு இந்த ரெண்டையும் பொறுக்கி அப்புறம் மொத்தத்தில் பாசிட்டிவ் டெஸ்ட்ஸ் எவ்வளோ காமன்னு அதை வச்சு டிவைட் பண்ணினா வர மதிப்பு. அந்த சென்டென்ஸில் மெயின் கேரக்டர் என்னென்னா, அந்த டிசீஸ் அடிப்படையில் எவ்வளோ காமன், அதான் ப்ரையர். இதை 10,000 பேரோட இந்த கிரிட்டை வச்சு கான்க்ரீட்டாக சொல்கிறேன்.
ஒரு டிசீஸ் ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெர்சன்ட் பேரை மட்டும் பாதிக்குது. அப்போது 10,000 பேரில் வெறும் 100 பேர் தான் உண்மையாக சிக். அந்த சிவப்பு ஸ்கொயர்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நல்ல டெஸ்ட் இருக்குது. அதோட சென்சிட்டிவிட்டி 99%. அதாவது நீ சிக்காக இருந்தால் 100ல் 99 தடவை அது உன்னை கண்டுபிடிக்கும். அதோட ஸ்பெசிஃபிசிட்டி 95%. அதாவது நீ ஹெல்த்தியாக இருந்தால் 95% நேரம் அது சரியாகவே ஹெல்த்தின்னு சொல்லும். இப்போ இங்கே தான் சர்ப்ரைஸ். நீ டெஸ்ட் எடுக்கிற, அது பாசிட்டிவாக வருது. எவ்வளோ கவலைப்படணும். நிறைய டாக்டர்ஸ் கூட 99%ன்னு சொல்லுவாங்க. கணக்கு போடலாம். உண்மையாக சிக்காக இருக்கிற 100 பேரில் டெஸ்ட்டை 99 பேரை கண்டுபிடிக்குது. ஆனால் 9,900 ஹெல்த்தி பேரில் 5% பேருக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவில் வருது. 9,900ல் 5%னா அது கிட்டத்தட்ட 500 பேர். அப்போது பாசிட்டிவ்ஸ் என்னென்னா 99 ரியல் ப்ளஸ் கிட்டத்தட்ட 500 ஃபால்ஸ் அலார்ம்ஸ். பாசிட்டிவ்னு வந்த எல்லாருலேயும் உண்மையாக சிக்காக இருக்கிறவங்க ஃப்ராக்ஷன் 99 சுமார் 600ஆல் டிவைட் பண்ணினா வெறும் சுமார் 16% தான். இதை கொஞ்சம் யோசிங்க. 99% ஆக்யூரேட்டான ஒரு டெஸ்ட், அப்படி இருந்தும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்னா நீ பெரும்பாலும் ஓகே தான் அர்த்தம். சிக்காக இருக்க சான்ஸ் வெறும் 6ல் 1 தான். ஏன்? அந்த டிசீஸு அவ்வளோ ரேராக இருக்கிறதால ப்ரையர் டாமினேட் பண்ணுறது. அந்த பெரிய ஹெல்த்தி பாப்புலேஷன்லேருந்து வர ஃபால்ஸ் அலார்ம்ஸ் ட்ரூ பாசிட்டிவ்ஸை மூழ்கடிச்சிருது. நான் ப்ரையரை ஏற்றி டிசீஸை இன்னும் காமனாக ஆக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு ரொம்ப அதிக அர்த்தம் வருது. எவிடன்ஸ் அதே தான், ஆனால் ப்ரையரை வச்சு கன்க்ளூஷன் முழுசாக மாறிடுது. இதுதான் பைசியன் திங்கிங். இது மஷின் லேர்னிங்கில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸ்பேம் ஃபில்டர்ஸ், மெடிக்கல் ஏஐ, ப்ரையர் நாலேஜை புது எவிடன்ஸோடு சேர்க்கிற எல்லா சிஸ்டம்லேயும் எதை டெஸ்ட் பண்ணுறோமோ அது உண்மையில் எவ்வளோ ரேர்னு கேட்காம எந்த ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டையும் நம்பாதீங்க. நிறைய நேரம் நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட ஷேப் தெரியும், ஆனால் நமக்கு அதிலிருந்து உண்மையான சாம்பிள்ஸ் வேணும் வேலை செய்கிறதுக்கு. கான்க்ரீட் வேல்யூஸ் அதை எப்படி வாங்குகிறோம்னா அதான் சாம்பிளிங். அதோட சிம்பிளான ரெசிபி அழகாக இன்ட்யூட்டிவாக இருக்கும். அதோட பேர் ரிஜெக்ஷன் சாம்பிளிங். பாருங்கள், இந்த கர்வ் மாதிரி ஷேப் இருக்கிற சாம்பிள்ஸ் எனக்கு வேணும். அதனால் நான் ஒரு பாக்ஸுக்குள்ளே முழுசாக ரேண்டமாக டாட்ஸை வீசுகிறேன். அப்புறம் ஒரே ஒரு ரூல் அப்ளை பண்ணுறேன். கர்வுக்கு கீழே விழுற ஒவ்வொரு டாட்டையும் வச்சுக்கோ. அந்த பச்சை கலரை கர்வுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு டாட்டையும் தூக்கி எறி. அவ்வளோதான். தப்பிச்சவங்க கர்வுக்கு கீழே விழுந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட ஃபேன்சி மேட்ஸ் இல்லாமல். கர்வு எங்கே உயரமாக இருக்கோ அங்கே அதிக டாட்ஸை தப்பிக்குது, எங்கே தாழ்வாக இருக்கோ அங்கே கம்மியாக. அதனால் வச்சுக்கிற பாயிண்ட்ஸை இயற்கையாகவே குவிஞ்சு அந்த ஷேப்பை மேட்ச் பண்ணுது. இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான், நிறைய டாட்ஸை தூக்கி எறிகிறோம். ஆனால் இதுதான் பவர்ஃபுல் சாம்பிளிங் மெத்தட்ஸ். பின்னாடி இருக்கிற அடிப்படை பில்டிங் பிளாக், மார்க்கோவ் செயின், மான்டி கார்லோ மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு ஹேண்டில் பண்ண முடியாத அளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட வேலை செய்ய இதுதான் உதவுது. எந்த ஒரு ஜென்ரேட்டிவ் மாடல் ஒரு சாம்பிள் உருவாக்கும் போதும் ஒரு இமேஜ், ஒரு சென்டென்ஸ், இந்த ஐடியாவோட ஏதாவது ஒரு வம்சாவளி அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த டூல்கிட்டே முடிக்கலாம் ஒவ்வொரு டேட்டா ட்ரிவன் கம்பெனியோட ஒர்க் ஹவர்ஸை வச்சு. அதான் ஏபி டெஸ்ட். ஒரு சேஞ்ச் உண்மையாக வேலை செஞ்சுதா இல்லை வெறும் லக்கா அப்படி தோணுதான்னு உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிகரோட எப்படி டிசைட் பண்ணுறோம்னு இதுதான் சொல்லுது. செட்டப் இப்படி வெர்ஷன் ஏஐ ஒரு குரூப்புக்கு காட்டுற, வெர்ஷன் பிஐ இன்னொரு குரூப்புக்கு காட்டுற, அப்புறம் உதாரணமாக இன்னும் எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்கன்னு மெஷர் பண்ணுறேன். இப்போது அதிக நம்பர் வந்ததை மட்டும் வச்சு அதை வின்னர்னு டிக்ளேர் பண்ணிட முடியாது, ஏன்னா ரேண்டம் சான்ஸ் இருக்குது. அதனால் 2 விஷயம் பண்ணுறோம். முதல்ல ஒவ்வொரு ரேட்டை சுற்றி ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வரைஞ்சிக்கிறோம். அந்த எரர் பார்ஸ் அது ஒரு ரேஞ்ச். நம்ம சாம்பிளை வச்சு பார்த்தா ட்ரூ ரேட்டு பெரும்பாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ இருக்கும்னு சொல்லுது. எவ்வளோ கம்மி யூசர்ஸோ அவ்வளோ அகலமாக, அவ்வளோ அன்சர்டனாக அந்த பார்ஸ் இருக்கும். ரெண்டாவது, ஒரு பி வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். பி வேல்யூ ஒரே ஒரு ப்ரிசைஸ் கேள்விக்கு பதில் சொல்லுது. ஏக்கும் பியுக்கும் உண்மையில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா அதான் நல் ஹைப்போதசிஸ். வெறும் சான்ஸாலேயே இவ்வளோ பெரிய கேப்பை நம்ம பார்க்குற ப்ராபபிலிட்டி என்ன? அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப சின்னதாக இருந்தால் பொதுவாக 5%க்கு கீழே. அப்போது வெறும் லக் அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஆகிடுது. அப்புறம் அந்த ரிசல்ட்டை ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்னு டிக்ளேர் பண்ணுறோம். பாருங்கள், ஏவையும் பிவையும் கிட்டத்தட்ட சமம்னு நான் செட் பண்ணும்போது பி வேல்யூ பெருசாக இருக்குது. டெஸ்ட் சொல்லுது உண்மையான டிஃப்ரென்ஸ் இல்லை, தொடர்ந்து தேடுன்னு. பிஐ தெளிவாக பெட்டர்னு ஆக்கும்போது அல்லது இன்னும் அதிக யூசர்ஸை ஊற்றும்போது பி வேல்யூ சரிஞ்சு விடுது. வெர்டிக்ட் சிக்னிஃபிகண்ட்னு ஃப்ளிப் ஆகிடுது. இதுதான் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங். இதுதான் நம்மளே நேர்மையாக வச்சுக்க உதவுது. ஒரு உண்மையான திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நாம் எக்ஸைட்டட் ஆகிட்ட ஒரு ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து வேறுபடுத்தி காட்டுற டிசிப்ளின் இதுதான். மெஷின் லேர்னிங்கில் ஒரு புது மாடல் பழசை விட உண்மையாகவே பெட்டராக இருக்கா, இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் செட்டில் வெறும் லக் அடிச்சதான்னு டிசைட் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. அதுதான் முழு பிக்சரும். மேத்தமேட்டிக்ஸோட 4 ஏரியாஸ்: டேட்டாக்கு லீனியர் ஆல்ஜிப்ரா, லேர்னிங் சிக்னலுக்கு கால்குலஸ், ட்ரைனிங் லூப்புக்கு ஆப்டிமைசேஷன், அன்சர்டன்ட்டிக்கு ப்ராபபிலிட்டி. இதில் எதுவுமே மேஜிக் இல்லை. இது வெக்டர்ஸும் ஸ்லோப்ஸும் பெல் கர்வ்ஸும் தான் ஒவ்வொன்றும் நீ பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஐடியா.
எல்லாம் சேர்ந்தா ஒவ்வொரு மாடர்ன் மெஷின் லேர்னிங் மாடலும் உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது போதும். இங்கே தான் பெஸ்ட் பார்ட். இந்த முழு டெக்கம் நீங்கள் இப்போ பார்த்த ஒவ்வொரு சிங்கிள் சிமுலேஷனும் ஓப்பனாக இன்ட்ராக்டிவாக இருக்குது. நீங்களே இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது டூடில் கோட் ஸ்டுடியோவில் பில்ட் பண்ணப்பட்டது. ஸ்க்ரீனில் இருக்கிற GitHub ரீப்போக்கு போங்க, அதை லோக்கலி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸாம்பிள் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ML சிம்பிளிஃபைடுன்னு பேர் வச்ச அந்த ஃபைல் தான் அது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபோல்டருக்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொரு நாபையும் ட்விக் பண்ணுங்கள், ஒவ்வொரு ஆரோவையும் ட்ராக் பண்ணுங்கள். உங்கள் சொந்த கைகளால் இன்ட்யூஷனை பில்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உண்மையாக கிளிக் ஆகும். இது மேட்ஸை கொஞ்சம் மேஜிக் மாதிரி இல்லாமல் ஃபீல் பண்ண உதவுச்சுன்னா நான் உங்களோட கனெக்டாக இருக்க ஆசைப்பட்றேன். லிங்க்டின்ல என்ன கண்டுபிடிக்கலாம், அது cadder-xai. அங்கே இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நிறைய ஷேர் பண்ணுறேன். அப்புறம் தயவு செஞ்சு யூடியூப்பில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது @cadder_mohideen. அப்போ தான் அடுத்து வரப்போகிறத நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பத்திரமா இருங்க. அடுத்த ஒன்றில் உங்களை சந்திக்கிறேன்.